உங்க பேரு? போஸ், சுபாஷ் சந்திர போஸ். போலீஸ் வேலையில சேர்றது உங்க லட்சியமா? இதுக்கு என்ன பதில் சொன்னா வேலை கிடைக்கும் சார்? நீங்க என்ன பதில் சொன்னாலும் வேலை கிடைக்காது. நீங்க கேட்கிற அத்தனை தகுதிகளும் எங்கிட்ட இருக்கு. இருந்து என்ன பிரயோஜனம்? உங்க தொகுதி எம்எல்ஏவோட சிபாரிசு இருக்கா? இது அரசாங்க உத்தரவா சார்? அரசியல்வாதிங்க உத்தரவு. அரசாங்க உத்தரவை விட இதுக்கு பவர் அதிகம். அப்போ இந்த இன்டர்வியூ வெறும் கண் துடைப்பு தானா? இந்த இன்டர்வியூ மட்டுமல்ல, இந்த நாட்டில் நடக்கிற எல்லா இன்டர்வியூமே கண் தொடப்பு தான். பின்ன எதுக்காக சார் இந்த இன்டர்வியூ வச்சீங்க? அரசாங்க பணத்தையும் படிச்சவங்க நேரத்தையும் வீணாக்குறதுக்கா? வேண்டியவங்களுக்கு மட்டும்தான் வேலை கொடுப்பீங்கன்னா இருக்கிற காலேஜ்ல இழுத்து முடுங்க சார். மிஸ்டர் போஸ், நீங்க இந்தியாவில் பிறந்துட்டு இப்படி உணர்ச்சி வசப்படக்கூடாது. நான் நாட்டு நடப்பதா சொன்னேன். ஏன், நானே சிபாசு தான் வேலைக்கு சேர்ந்தேன். வேலை கிடைக்கணும்னா எம்எல்ஏ பாருங்க. இன்னைக்காவது அசம்பிளியில பேசலாம்னு நினைக்கிறேன். ஆம்பளை சொன்னா நிறுத்தி வையே. வணக்கம் சார். தம்பி யாரு, என்ன வேணும்? என் பேர் சுபாஷ் சந்திர போஸ். எங்கேயோ கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்குதே. சரி, என்ன விஷயம் சொல்லு. இன்ஸ்பெக்டர் செலக்ஷனுக்கு நான் போயிருந்தேன். எனக்கு எல்லா தகுதிகள் இருக்கு. ஆனா உங்க சிபாஸ் இருந்தாதான் வேலை கொடுக்க முடியும்னு அந்த ஆபீசர் சொல்லிட்டாரு. என்னது? ஏன் சிபாஸ் இருந்தாலும் வேலை கிடைக்கும்னு சொன்னானா? ஆமா. அப்படி அவன் சொன்னா? ஆமா சார். யோ பிஏ, அவன் யாரு, எந்த ஊரு, என்ன பேருன்னு விசாரியா. அவனுக்கு ப்ரமோஷன் வாங்கி கொடுக்கணும். நீ சொல்லுப்பா. சார், நான் இது வரைக்கும் யார்கிட்டயும் சிபாரிசுக்கு போனதில்லை. பொதுமக்களுக்கு சேவை செய்யற உத்தியோகம் போலீஸ் உத்தியோகம். அதுல சேரணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும். நீங்க நம்ம கட்சிங்களா? இல்லங்க. எங்க கட்சி நடத்துற ஊர்வலம், உண்ணாவிரதம், போராட்டம் எதுலயாவது கலந்துகிட்டு இருக்கீங்களா? இல்லங்க. எங்க கட்சி பொதுக்கூட்டமாவது கேட்டிருக்கீங்களா? இல்லங்க. தெரியாதனமா எங்க கட்சிக்கு ஓட்டாவது போட்டிருக்கீங்களா? இவ்வளவு ஏன்? எங்க ஏரியாவுல பன்னீர்செல்வம் ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கிறான். ஒருத்தனை வெளியே அனுப்புறான்னா 4 சாத்து சாத்தி உள்ளார தூக்கி போடுறான். ஒருத்தன் உள்ளார தூக்கி போடுறான்னா கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்து வெளியே அனுப்புறான். இது மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு நாங்க எப்படி மக்களுக்கு நல்லது பண்றது? நீ ஏன் சொல்லு. தப்பா நினைக்காதீங்க. அவங்க ஆட்சியில அவங்க கட்சிக்காரங்களுக்கு தான் வேலை கொடுப்பேன்னு சொல்றாங்க. உங்க ஆட்சியில உங்க கட்சிக்காரங்களுக்கு தான் வேலை கொடுப்பேன்னு சொல்றீங்க. எந்த கட்சியிலுமே சேராம இருக்காங்களே, அவங்க கதி என்ன? அதோ கதிதான். காட்டை வித்து, வீட்டை வித்து, கால் வைத்து கஞ்சியை குடிச்சு கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்களே, அவங்கள பத்தி நீங்க நினைச்சு பாத்திருக்கீங்களா சார்? ஒரு பைசா சம்பாதிக்க வக்கு இல்லாம தண்டச்சோட சாப்பிட்டு ஊரை சுத்துறியே, நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. இப்படி சாட்டையால அடிச்ச மாதிரி அவமான வார்த்தைகள் எல்லாம் கேட்டு கேட்டு நடப்புறமா அலையறாங்களே நம்ம நாட்டு படிச்ச இளைஞர்கள், அவங்கள பத்தியாவது நீங்க நினைச்சு பாத்தீங்களா சார்? நான் ஏன்டா அவங்கள பத்தி நினைக்கணும்? இவ்வளவு சொல்லியும் கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம பேசுறீங்களே. நான் ஏன்டா இறக்க பண்ணோம்? நானா பொம்பளைங்களை வேலைக்கு போக சொன்னேன்? நானா பசங்களை படிக்க சொன்னேன்? அவங்க எங்களுக்கு ஓட்டு போட்டதோட வேலை முடிஞ்சு போச்சு. பேசாம ஆம்பளைங்களை மாடு மேய்க்க சொல்லு, பசங்களை பண்ணி மேய்க்க சொல்லு, பொம்பளைங்களை பாத்திரம் கழுவ சொல்லு. ஏன்டா வெட்டித்தனமா பேசிக்கிட்டு போடா. ஓட்டு போட்ட ஜனங்களே கேவலமா பேசுறியா? கொடுத்தாலோ கொடுத்தாண்டா, இடம் பார்த்து கொடுத்தாண்டா. கொடுப்பாண்டா, இன்னும் கொடுப்பாண்டா, எவரான
தம்பி, உங்க மாதிரி துணிச்சல் முந்தி 1000 ஒருவனுக்கு இருந்தது, இப்போ யாருக்குமே இல்ல. என்ன பண்றது? ஓட்டு கேட்க வரும்போது மட்டும் அப்படியே பிச்சை கேட்கிற மாதிரி அம்மா தாயே அப்படிங்கிறாங்க. ஜெயிச்சதுக்கு அப்பால போடி நாயங்கிறாங்க. அப்படி எல்லாம் திமிரா பேசுறவங்கள அடிக்கிறதுல தப்பே இல்ல தம்பி. எம்எல்ஏவை நீதானே அடிச்ச? அடிக்கிறதா? நீங்க வேற. தம்பி கொடுத்த குடுப்புல எம்எல்ஏ மூஞ்சி அப்படியே பிச்சுக்கின்னு போடுச்சு. ஜீப்ல ஏறா. ஏண்டா மாதவா, ஏய் இருடா. ஏண்டான்னு சொல்லும் போதே உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது இல்ல? அந்த எம்எல்ஏ எவ்வளவு திமிரா பேசினான், தம்பிக்கு கோபம் வராது? எம்எல்ஏ கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு, ஜீப்ல ஏறு. எம்எல்ஏ கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் உடனே எகிரி குதிக்கிறியே. ஏழைங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா இவ்வளவு வேகமா ஆக்ஷன் எடுப்பீங்களா? தினம் எத்தனை ஏழை பெண்கள் கற்பழிக்கப்படுறாங்க, ஆக்ஷன் எடுத்திருக்கீங்களா? இப்போ ஒழுங்கா வரல, உதச்சு கூட்டி போக வேண்டியிருக்கும். எம்எல்ஏவை அடிச்சதுக்கு நீ அரெஸ்ட் பண்ண வந்திருக்க. இப்போ ஒண்ணு அடிச்சா யாரு அரெஸ்ட் பண்ண வருவா? ஐஜியா? எடு. பொதுமக்கள் கேள்வி கேட்டா பொறுமையா பதில் சொல்றவன் தான் போலீஸ்காரன். சட்டத்தை நீ மதிக்கிறே இல்லையோ, நான் மதிக்கிறேன். வா போகலாம். தம்பி, நீங்க எல்லாம் எங்கேயே இருங்க, இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்துட்டு வரேன். ஆமா சார், அவனை இங்கதான் வச்சிருக்கோம். லோக்கல் இன்ஸ்பெக்டர் பெத்த பெருமாள் இங்கேயே வர சொல்லி கேஸ் ஃபைல் பண்ண சொல்லியிருக்கேன். யோ, பேரு அப்பா பேரு எல்லாம் சரி. வேற என்னையா? போஸ், சுபாஷ் சந்திர போஸ். அப்பா பேரு உடையார். என்ன சொன்னீங்க? மதுரை உடையார். ஒரு நிமிஷம் சார், அவர் உடையார் சொன்னா சார். என்னது உடையார் சொன்னா? இது ஏரியா சார், சேர்ல உட்காருங்க. வேணாம் வேணாம், டேபிள் உட்காருங்க. ஒரு நிமிஷம் வந்துடுறேன் சார். ஐயோ, தெரியா பேசிட்டேனே. சார், எம்எல்ஏ அடிச்சவரு உடையார் சன்னாம் சார். என்னது? எம்எல்ஏ அடிச்சது உடையார் பையனா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சீஃப் மினிஸ்டர் கேட்டு சொல்றேன். அறிவிருக்க உனக்கு உடையார் பையன் தெரிஞ்சதும் உடனே அனுப்பி வைக்க வேணாம். எவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னையா? உடனே அனுப்பி வை. தள்ளிய சார், நீங்க போலாம் சார். எங்க? உங்க வீட்டு போங்க, இல்ல உங்க காலேஜ் போங்க, இல்ல உங்க தியேட்டருக்கு போங்க, இல்ல உங்க பேட்டரிக்கு போங்க. நீங்க நினைச்சா சிட்டிக்குள்ள எங்க வேணாலும் போலாம் சார். நீங்க உடையார் சன் சார். இன்ஸ்பெக்டர், நான் எம்எல்ஏ அடிச்சது தப்பு இல்லைன்னு சொல்லி வெளியே அனுப்புங்க, போறேன். நான் எம்எல்ஏ அடிச்சது நியாயம்னு சொல்லி வெளியே அனுப்புங்க, போறேன். ஆனா உடையார் மகங்கிறதுனால அனுப்புனா நான் போக மாட்டேன். உடையார் சன் இப்படிலாம் பேசக்கூடாது சார். தயவு செய்து போங்க சார். ஏயா இன்ஸ்பெக்டர்? ஏண்டா இன்ஸ்பெக்டர் கூட நீங்க சொல்லலாம். ஏன்னா நீங்க உடையார் சன் சார். உடையார் மகன்னா என்ன வேணும்னாலும் தப்பு பண்ணலாம், நீங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க. அரசியலே அரசாங்கத்திலே செல்வாக்குள்ள ஒரு புள்ளனா யார வேணும்னாலும் அடிக்கலாம், நீங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க. கோடீஸ்வரன் புள்ளனா கொலை கூட பண்ணலாம், நீங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க. நோ, நான் அடிச்சதா எம்எல்ஏ கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு, நீங்க ஆக்ஷன் எடுங்க. நான் பேச வேண்டிய இடத்துல பேசிக்கிறேன். சார், சொன்னா கேளுங்க சார், என் வேலை போயிடும் சார். சார் வாங்க எம்எல்ஏ சார், உங்களுக்கு தான் போன் பண்ணலாம் இருந்தேன், நீங்க வந்துட்டீங்க. என் தொகுதியை தவிர மத்த எல்லா இடங்களுக்கும் நான் அடிக்கடி போயிட்டு வருவேன். உங்க தொகுதிக்கு போகாது உங்க உரிமை, பிரச்சனை அது இல்ல. தம்பி உங்களை அடிச்சதா கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாமே. தம்பி யாரு? நான் பார்த்ததே இல்லையே. அப்ப தம்பி அடிச்சோம்னு சொல்றது? நான் பார்க்கவே இல்லைங்கிறப்ப எப்படி அடிக்கிறது? அப்ப ஏன் போக பண்ணு மாதிரி ஊதி இருக்கு? எங்க ஏரியாவுல கொசு அதிகம், எல்லாமே எதிர்கட்சி கொசுங்க. அதான் என்ன இந்த கடி கடிச்சிருச்சு. சார், எம்எல்ஏ சொல்லிட்டாரு, நீங்க போயிட்டு வாங்க சார். ஆமா, தம்பி யாரு? உங்க உடையார் பையன். உடையார் பையனா? வணக்கம் தம்பி, வணக்கம் தம்பி. நானும் அப்பாவும் ரொம்ப நண்பர்கள். தம்பி, என் கார்ல வீட்டுல போய் இறங்கிங்க. டேய், தம்பி விட்டு வீட்டுல இறங்கிட்டு வாடா. வாங்க போலாம். தம்பி என்ன டைப்பா போகுது? பையனை விடுங்க சார், நீங்க நல்லாவே கட்சி மாறுறீங்க. போன ஜென்மத்துல என்னவா இருந்தீங்க? ஐயா, உங்களை பாக்குறதுக்கு கலெக்டர், கமிஷனர், முத்துகிருஷ்ணன் எம்பி யாரா இருந்தாலும் வெயிட் பண்ண சொல்லியா? வணக்கம் வணக்கங்க. வணக்கம் வணக்கம். எல்லாம் கொஞ்சம் இருங்க, வந்து வந்துடுறேன். வணக்கம்மா. ஏமா, நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்னு இப்படி சுத்தி போடுறேன்? உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ சும்மா இரு. அண்ணே, இன்னைக்கு நீ என்ன சொன்னாலும் அம்மா கேட்கவே மாட்டாங்க.
நீ எம்எல்ஏ அடிச்சதுக்காக 1000 பேருக்கு அன்னதானம் பண்ண போறாங்களா? நிஜமாவா? சும்மாவே அடிச்சா அம்மாவும் பொண்ணு சேர்ந்து இப்படி மேப்பல் அடிச்சீங்கன்னா ஒருத்தரை விடாம அடிப்பா. உடையார் பையன் எம்எல்ஏ அடிச்சிட்டான்னு ஊரே பேசுது. பெருமையா தானே பேசுது, நல்லா பேசட்டுமே. அதுக்காக சந்தோஷப்படுறதை விட்டுட்டு ஏன்பா இப்படி கோவப்படுறீங்க? நீ 1000 தான் சொல்லுமா. இவன் எம்எல்ஏ வீட்டுக்கு போய் அவன் அடிச்சது தப்பு. அப்படி அடிக்கணும்னு என்கிட்ட சொல்லியிருந்தா அவனை நம்ம வீட்டுக்கு வர சொல்லி இப்ப இங்க வச்சு அடிச்சிருக்கலாம்ல. நீ அடிச்சதுல எனக்கு கோவம் இல்லடா. திமிரா பேசுறவன் எந்த கொம்பனா இருந்தாலும் அடிக்கிறதா நியாயம். மாசம் பிறந்தா கோடிக்கணக்கில் நான் சம்பளம் கொடுக்குறேன். கேவலம் 2000 ரூபாய் சம்பளத்துக்கு போலீஸ் வேலைக்கு போறானா? தப்பா? வக்கத்தவனுக்கு வாதியார் வேலை, போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலை. தப்புப்பா. ரொம்ப பேர் புரியாம பேசுறாங்க. வாக்க கத்து கொடுக்கிறது வாத்தியார் வேலை, போக்க கத்து கொடுக்கிறது போலீஸ் வேலை. இந்த வேலைக்கு போறதுனால எந்த தப்பும் இல்ல. ஒண்ணுக்கு வழி இல்லாதவன் போவா. உடையார் பையன் எதுக்குடா போகணும்? அப்பா, உங்களுக்கு இருக்கிற 10 ஃபேக்டரிய 11 ஃபேக்டரியா மாத்துறது என் நிச்சயம் இல்ல. சொந்த கால்ல நிக்கணும், சுயமா சம்பாதிக்கணும். பெத்தவங்க தேவையில வாழ்ற பிள்ளையா இருக்க நான் விரும்பல. இத்தனை வருஷமா பெத்தவங்க தயவுல தான் சோறு தின்ன, பெத்தவங்க தயவுல தான் படிச்சு பட்டம் வாங்கின. அது பெத்தவங்க பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை. பெத்தவங்களுக்கு பிள்ளை செய்ய வேண்டிய கடமையே இல்லையாடா? இருக்குப்பா. பெத்தவங்களுக்கு பேர் வாங்கி கொடுக்கிறது, அதை நிச்சயம் நான் செய்வேன். என் நிலைமைய பாத்தீங்களா? ஆஸ்பத்திரிக்கு மருந்து போடலான்ட்டு போன என் அடிப்பட்ட மூஞ்ச பார்த்து கம்பவுண்டர் எவ்வளவு சந்தோஷப்பட்டா தெரியுங்களா? 3 மாசமா சம்பளம் வாங்காத கவலை எல்லாம் உன் மூஞ்ச பார்த்தோன்னு பறந்து போயிடுச்சுன்னு சொல்றாங்க. தொகுதி மக்கள்கிட்ட அவ்வளவு நல்ல பேரு. தொகுதி கிடக்குதுங்க தொகுதி. எலெக்ஷன் நேரத்துல எதையாவது சொல்லி ஏமாத்தி ஓட்ட வாங்கிடலாம். வீட்டுல என் பொண்டாட்டி என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த ஊர் எம்எல்ஏ பாரு, தாசில்தார ஓட ஓட விரட்டுறான். இந்த ஊர் எம்எல்ஏ பாரு, இன்ஜினியரை எட்டி உதைக்கிறான். பொம்பளை எம்எல்ஏ பாரு, போலீஸே மிரட்டுறா. நீ என்னடா அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறியேன்னு காரி துப்பிட்டா. இவ்வளவு வருத்தப்படுறாரு, பின்ன ஏன் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அடிக்கலன்னு சொன்னேன்? சீஃப் மினிஸ்டர் தான் போன் பண்ணி அப்படி சொல்ல சொன்னாரு. அவர் அடிச்சுன்னு அப்படி சொல்லுவாரா? கேட்டுக்கொண்டு தானே கேட்டிருக்கலாம். வெத்து பேப்பர்ல என்னட்ட கையெழுத்து வாங்கி வச்சிருக்காரு. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டேன்னு அதுல எழுதி சபாநாயகருக்கு அனுப்பிச்சிட்டாருன்னா என் பதவி இல்ல போயிடும். அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, பதவியில் இருக்கணுங்கிற. இப்ப எல்லாருமே அப்படித்தானே இருக்காங்க. சரி சரி, இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லு. இன்னைக்கு என்ன அடிச்சா நாளைக்கு இவர் அடிப்பான், அவர் அடிப்பான், ஏன் உங்களையே அடிப்பான். இதோ பாருங்க, நீங்க தான் அடுத்த முதலமைச்சர் நாங்க நம்பிக்கிட்டு இருக்கிறோம். நீங்க ஆக்ஷன் எடுக்கல, நிலைமை ரொம்ப அசிங்கமாயிடும். அடிக்கிறதுக்கு நிறைய பேர் கிளம்பிடுவானுங்க. என்ன நம்பி இருக்கிற எந்த எம்எல்ஏவும் நான் கைவிட மாட்டேன். சார் சார் ப்ளீஸ் சார், சார் சார் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார். என்ன பண்ணு சார்? சார் தப்பா நினைச்சுக்காதீங்க சார். எனக்கு 2 கண்ணும் தெரியாது. நாளைக்கு என்னுடைய கல்யாண நாள். என் மனைவிக்கு ஒரு புடவை எடுக்கணும். கொஞ்சம் பக்கத்துல இருக்கிற ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கூட்டிட்டு போனீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு சார். வாங்க. என்னாச்சு சார்? ஒண்ணு இல்ல.
அனுப்பி வச்சது யாரு? இன்ஸ்பெக்டர், முதல்ல நாங்க வந்து சொன்னோம், நீ கேட்கல. இப்ப எம்பி வந்திருக்காங்க, எங்க ஆளுங்களை திறந்து விட சொல்லு. உட்காருங்க மேடம். முதல்ல எங்க ஆளுங்களை திறந்து விட சொல்லியா? என்ன மேடம், இவங்க கலாட்டா பண்றதுக்காகவே வந்திருக்காங்களா? அவங்கள என்ன கேக்குறேன்? முதல்ல இவங்களை திறந்து விட சொல்லு. இல்ல நாளைக்கு இந்த ஸ்டேஷன்ல நீ இல்ல. இத பாரு, இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுறவன் நான் இல்ல. நேர்மையா நடந்ததுக்காக 3 மாசத்துல 6 ஊருக்கு மாறினவன் நான். மேடம், சட்டம் என்னவோ அதை தான் நான் செஞ்சேன். என்ன செஞ்சிருக்கீங்க? என் கட்சிக்காரங்க மேல போய் கேஸ் போட்டு உள்ள வச்சிருக்கீங்க. மேடம் ப்ளீஸ், நான் சொல்றதை கேட்டுட்டு பேசுங்க. இன்ஸ்பெக்டர், நீங்க சொல்ல வேணாம், அவங்களுக்கு நான் சொல்றேன். எம்எல்ஏ எம்பி எல்லாம் தொகுதி பக்கம் போறீங்களோ இல்லையோ, போலீஸ் ஸ்டேஷனுக்கு மட்டும் தவறாம வந்துருவீங்க. நேர்மையா நடக்கிற அதிகாரிகளை மிரட்டுவீங்க, அவங்களை நேர்மையாவும் இருக்க விட மாட்டீங்க. தேவையில்லையா? நாங்க சொல்றத கேட்காத போலீஸ்காரங்க எங்களுக்கு தேவையில்லை. இப்ப அவங்கள விடல, கலாட்டா பண்ணுவோம், கடையை உடைப்போம், பஸ்ஸை கொளுத்துவோம். என்னது? பஸ்ஸ கொடுத்துவியா? பஸ் உங்க அப்பா வீட்டு சொத்தா? உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா பஸ் எடுப்பீங்க, கடையை உடைப்பீங்க, இருக்கிறதெல்லாம் கொள்ளை அடிச்சுட்டு போவீங்க. உங்க கட்சி எரிச்சா அறப்போராட்டம், அடுத்த கட்சிக்காரங்க எரிச்சா அராஜகம். எல்லாருமா சேர்ந்து மக்களை மடையனாக்குறீங்க. உங்க ஆளுங்களை வெளியே விட சொல்றீங்களே, அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? ஒரு பொண்ணோட தாலியை பறிச்சவங்களுக்கு ஒரு பொண்ணை வக்காலத்தை வாங்குறீங்க. நம்ம நாட்டு பொண்ணுங்க தாலியை வெறும் கையிலா நினைக்கிறது இல்ல, உயிரா நினைக்கிறாங்க. சாரி இன்ஸ்பெக்டர், நடந்தது என்னன்னு சரியா தெரிஞ்சுக்காம அவசரப்பட்டு நான் இங்க வந்துட்டேன். சட்டப்படி அவங்க மேல என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை நீங்க எடுக்கலாம். மேடம், எல்லா கேள்வியும் பதில் சொல்றீங்க. ஒரே ஒரு கேள்வி. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார். என்ன சார் எடுக்க போறீங்க? காதலனை எதிர்பார்த்து நீங்க தோழிகளோட காத்துக்கிட்டு இருக்கீங்க. அவரும் அவளோட வந்துகிட்டு இருக்காரு. அவரை பார்க்க விடாம எல்லாரும் உங்களை தடுக்கிறாங்க. நீங்க தவிக்கிறீங்க. என்ன மேடம், நான் சொல்றது கவனிக்காம நேற்று பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த நியூஸ் பாத்தீங்களா? மேடம், இன்னைக்கு சிட்டில எல்லாரும் இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. சிட்டியில மட்டும் இல்ல சார், தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு பரபரப்பா நியூஸ் இதுதான். சினிமாவில் நான் எத்தனையோ ஹீரோவை பார்த்திருக்கேன், ஆனா நிஜ வாழ்க்கையில ஹீரோ இவர்தான்.
திலகவதி, அம்மா திலகவதி. என்ன எதுக்கு வந்தீங்க? சினிமாவில டூயட் பாடிக்கிட்டு இருந்த உன்ன அரசியல் கொண்டாந்து எம்பி ஆக்கணும். இங்க நாங்க சொல்றபடிதான் நீ கேட்கணும். டெல்லியில நாங்க சொல்றபடிதான் நீ கைய தூக்கணும். உன் இஷ்டத்துக்கு நடக்கிறதுக்கு நாங்க ஒண்ணு கட்சி நடத்தல. நீ ஒரு எம்எல்ஏ, நான் ஒரு எம்பி. என்னையே மிரட்டுறியா? மந்திரிகளே என்ன பார்த்து பயந்து ஓடுவானுங்க. என்ன பார்த்து நீ சாதாரண எம்எல்ஏங்கிற. போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஆளுங்க மேல ஏன் ஆக்ஷன் எடுக்க சொன்னாங்கன்னு கேளுங்க. நம்ம கட்சிக்காரங்கிறதுக்காக கொலைகாரனை, அராஜகம் பண்றவனே, ஒரு பொண்ணோட தாலியை பறிச்சவனே விடுதலை பண்ண சொல்றீங்களா? நேவா. இந்த திலகவதி அந்த தப்ப பண்ணவே மாட்டா. நீ எம்பி ஆகணுங்கிறதுக்காக எலெக்ஷன் நேரத்துல எதிர்கட்சிக்காரங்க 8 பேரை கொன்னமே, அப்ப என்ன பண்ண? 8 பெண்களுடைய தாலி அறுத்து போச்சே, அப்ப என்ன பண்ண? அராஜகம் சொல்றியே, உன்னை தோக்கடிக்க நினைச்சவங்கள கையா வெட்டியிருக்கோம், காலை வெட்டியிருக்கோம், ஏன் தலையே வெட்டியிருக்கோம். அப்ப என்ன பண்ண? எம்பி பதவியா வேணாம்னு போயிட்டியா? இப்படி ஏன் பேசுற? நீ பேசாம நடிச்சிட்டு போக வேண்டியானே. ஏன் அரசியலுக்கு வந்த? நம்மள இம்சை பண்ணத்தான். என்ன நம்புறவங்களுக்கு நல்லது பண்ணத்தான் நான் அரசியலுக்கு வந்தேன். பண்ணு, நல்லா பண்ணு. நீ எவ்வளவு நாள் அரசியல் இருப்பன்னு பார்க்கத்தானே போற. பாக்குறேன். ஏடா என்ன நின்னுகிட்டு போங்கடா. பாத்தியாமா அவனுக்கு என்ன சொல்லிட்டு போறாங்கன்னு? இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன் உனக்கு அரசியலே வேண்டான்னு. நீ கேட்கல. ஒரு நேர்மையான அரசியல்வாதியை தோக்கடிக்கிறதுக்கு ஒரு சினிமா நடிகால் தான் முடிய நினைச்சு ஒண்ணு நிறுத்தினானுங்க. அவனுக்கு ஆசை நிறைவேறி போச்சு. ஆனா ஜனங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற உன் ஆசை தாமா நிறைவேறல. நிறைவேறாது, நிறைவேற உடவு மாட்டாங்க. அப்பா, அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி வாங்க போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறியா? முத நீ எங்க கட்சிக்காரனுக்கு தான் சர்வன்ட், அப்புறம் தான் பப்ளிக் சர்வன்ட். தெரியுமா உனக்கு? கொற்ற மலையில கொடையை பிடிச்சிட்டு மந்திரி நிக்கிறீங்க, என் கடமையை செய்ய விடாம தடுக்கிறீங்க. அப்போ இந்த கொலையை செஞ்சது உங்க ஆளுங்களா? கொலையை பண்ணது என் மகன் தான். இப்ப என்ன பண்ண போற? நீங்களே பண்ணியிருந்தாலும் நான் விட மாட்டேன். காக்கி சட்டைக்கு களங்க ஏற்படுத்துற மாதிரி ஒருத்தன் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. புருஷன் தான் போயிட்டான், பொம்பளையா லட்சணமா பொட்டழிச்சிட்டு வீட்டுல உட்காராம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். இது அந்த பொண்ணோட குழந்தை. என்னங்க பண்றது? 6 தடவை எம்எல்ஏவா இருக்கேன், ஒரு குழந்தை கூட இல்ல. இதை நான் வளர்த்துக்கிறேன். கொண்டு போய் குப்பத்துள்ள போடியா? என்னையா யோசிக்கிறேன்? ஏழைங்க எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும். அப்பதான் நமக்கு ஓட்டு போடுவாங்க. போயா. எங்க பேச்சை கேட்காத அதிகாரிங்க, எங்களுக்கு எதிராக நடக்கிற அதிகாரிங்க எவனையும் உயிரோட விட மாட்டோம். கள்ளச்சாராயம் காய்ச்சற கோஷ்டிய பிடிக்க போன இவனை அவங்களே அடிச்சு கொன்னுட்டானுங்க அப்படின்னு நீங்க எல்லாம் சாட்சி சொல்லணும். இல்ல உங்க எல்லாருக்கும் இவன் கதிதான். பாப்பா, என்ன சார் உங்களுக்கு? என்னாச்சு? சார் சார் சார்
இந்த குழந்தையோட அப்பா இறந்துட்டாரு. அப்பன் செத்தா அனாத ஆசிரமத்துக்கு எடுத்துட்டு போங்க. இங்கே வந்தீங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கம்ப்ளைண்ட்? 2 கண்ணும் தெரியாத அந்த அப்பாவிய காரியத்தை கொலை பண்ணிட்டான் மந்திரி மகன். ஓ, அந்த கேஸா? அது ஆக்சிடென்ட் கேஸ். ஃபைல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஃபைல மட்டுமா? ஒரு நேர்மையான இன்ஸ்பெக்டர் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அவங்க சொல்றத கேட்கறதுக்காக உங்களை இங்க அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இத்தனையும் ஒரே நாள்ல. அரசாங்கம் சுறுசுறுப்பா செயல்படுறத நினைச்சு சந்தோஷப்படுங்க. ஆமாமா, கொலை பண்ணது மந்திரி மகனாச்சு, சுறுசுறுப்பா தான் இருப்பாங்க. மிஸ்டர், நீங்க என்னதான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஒண்ணும் நடக்க போறதில்ல. பல பேர் பாக்குறப்ப நடந்த கொலை, அதனால இந்த கேஸ நானும் விட போறதில்லை. பார்த்தவங்களை விசாரிச்சா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த போட்டோவில் இருக்கிறவர் ஒரு கொலை பண்ணிட்டதா இவர் சொல்றார். யாராவது பாத்தீங்களா? இவரை தெரியுமா? நீ பாத்திருக்கையா? தெரியாது சார். இல்ல சார், தெரியாது சார். நேர்ல பார்த்தவங்க சாட்சி சொல்லாம உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த கொலைய நான் பார்த்தேன். மந்திரி மகன் தான் கொலை செஞ்சாருன்னு கோர்ட்ல வந்து சாட்சி சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? தைரியம் இருக்கிறதுனாலதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்தேன். உங்க பேரு சங்கர். என்ன வேலை பாக்குறீங்க? சமையல் வேலை. நாளைக்கு எங்க இருப்பீங்க? விஜயா கல்யாண மண்டபத்துல. யாரா நீ? கல்யாண வீட்டுல வந்து கலாட்டா பண்ண? எல்லாரும் பார்த்து சும்மா நிக்கிறீங்க. எவ்வளவு வரதட்சணை வாங்கின? எவ்வளோடா வாங்கின? 2 லட்சம். இந்த நாட்டுல பொண்ணை பெற்றவனை கஷ்டப்படுத்தி வரதட்சணை வாங்குறவன்லாம் யோகியன், கத்தியை காட்டுறவன் அயோக்கியனா? இந்த நாடு உருப்பிடுமா? உருப்படவே உருப்படாது. ஏப்பாவது போலீஸுக்கு போன் பண்ணீங்க அப்படின்னால நான் மிரட்ட மாட்டேன். தில்ல இருக்கிறவன் பண்ணிக்கோ. சாட்சியாரா சொல்ல போற? வா வா, அப்பா அம்மாவனே வா 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 வா.
இவன் எப்படி கல்யாணம் பண்றதுக்கு வந்தான்? இவனா வந்தானா இல்ல நீ அனுப்பி வச்சியா? கான்ஸ்டபிள், இவரை பத்திரமா லாக்கப்ல வை. இன்ஸ்பெக்டர் பதவிக்கு மரியாதை கொடுத்து உங்ககிட்ட கெஞ்சி கேட்டேன். நீ சட்டத்தை மதிக்காம ஒரு கொலைகாரனை இன்னொரு கொலை பண்றதுக்காக அங்கே அனுப்பி வச்சிருக்க. இவர் அன்னைக்கு ஒரு கொலை பண்ணதா சொன்னீங்க, இன்னைக்கு ஒரு கொலை பண்ண போறதா சொல்றீங்க. இதுக்கு யார் சாட்சி? இத பக்கத்துல நிக்கிறாரு உங்க இன்ஸ்பெக்டர் பெத்த பெருமாள், அவரை கேளுங்க. ஆமா ஆமா, நானே பார்த்தேன். வேற சாட்சி இருக்கா? ஏன் உங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டரோட சாட்சியை ஏத்துக்க மாட்டீங்களா? குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கும் தண்டிக்கிறதுக்கும் போலீஸ்காரங்க மட்டும் நினைச்சா பத்தாது, பொதுமக்கள் ஒத்துழைக்கணும். இவர் தான் கொலையாளின்னு ஒரு சமையல்காரன் மட்டும் தான் சொன்னான், வேற எவனும் சொல்லலையே. எப்படி சொல்லுவான்? சொல்றவனுக்கு இந்த நாட்டுல என்ன பாதுகாப்பு இருக்கு? நான் மட்டும் இல்லைனா சாட்சி சொல்லுவேன்னு சொன்ன சமையல்கார சங்கரை கொலை பண்ணிருப்பான். அவன் செத்திருந்தா அவன் குடும்பத்தை உங்க டிபார்ட்மெண்ட் காப்பாத்துமா? அவனோட 4 தங்கச்சிகளுக்கும் உங்க டிபார்ட்மெண்ட் கல்யாணம் பண்ணி வைக்குமா? இன்ஸ்பெக்டர், எப்ப உங்க போலீஸ் சாட்சி சொல்றவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குமோ, எப்ப உங்க கோர்ட்டு அலைய வைக்காம தீர்ப்ப சொல்லுமோ, அப்பதான் ஜனங்களும் சாட்சி சொல்ல வருவாங்க. எப்ப மந்திரிக்கு பயப்படாம மனசாட்சிக்கு பயப்படுறீங்களோ, அப்பதான் ஜனங்களும் பயப்படாம வருவாங்க. அப்படி ஒரு நிலைமை வர்ற வரைக்கும் மந்திரி மக மேல ஆக்ஷன் எடுக்க என்னால முடியாது. எடுக்க முடியாதவன் ஏன் இந்த வேலைக்கு வந்த? தைரியம் இருக்கிறவன், நேர்மையா நடக்கிறவன் தான் போலீஸ் வேலைக்கு வரணும். சுருக்கமா சொன்னா சுத்தமான ஆம்பளை தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே வரணும். அப்படி முடியாதவங்க வெட்டிக்கடை வச்சு பொழைக்கலாம்னு சொல்றீங்க. கரெக்ட் கரெக்ட். நீங்க பெரிய இடத்து பிள்ளைங்கிறதுனால ரொம்ப பேசுறீங்க. இவர் கொலை பண்ண ட்ரை பண்ணதை நீங்க பாத்திருந்தா பேசாம கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருப்பாங்க. எழுதி கொடுக்கிறேன். என் உயிருக்கு பாதுகாப்பு வேணும். நான் போற இடமெல்லாம் போலீஸ் வரணும். என்னை சுத்தி எப்பவும் துப்பாக்கி ஏந்திர போலீஸ் இருக்கணும். உங்களால செஞ்சு கொடுக்க முடியுமா? இவருக்கு பாதுகாப்பா? உங்களுக்கு எங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியாது. ஏன்? நாங்க பெரிய ஆளுங்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு கொடுப்போம். ஏன்? அவங்க உயிர் தான் உயிர், மத்தவங்க உயிர் எல்லாம் உயிர் இல்லையா? எனக்கு பாதுகாப்பு கொடுக்கலன்னா நான் எழுதி தர மாட்டேன். கரெக்ட். இவர் சொல்ற கரெக்ட் தான். ஆமாமா, இவர் கொலை பண்ண வந்ததை பார்த்ததா சொல்ற நீங்க எழுதி கொடுக்க முடியாதுன்னு சொல்றது சட்டப்படி தப்பு. சரி, இவர் கொலை பண்ண வந்ததை நான் பார்க்கவே இல்லை. இப்ப என்ன பண்ணுவீங்க? கரெக்ட். தட் இஸ் a point. உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு பயந்தோ, என் உயிருக்கு பயந்தோ, இல்ல மந்திரிக்கு பயந்தோ நான் இப்படி சொல்லல. என்ன எழுதி கொடுத்தாலும் இவன் மேல ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இவனுக்கு நான் தான் தண்டனை கொடுப்பேன். இவனை உயிரோட விட மாட்டேன். கல்யாண மண்டபத்திலே வச்சு கொலை பண்ற துணிச்சல் ஒரு மந்திரி மகனுக்கே வந்திருக்கு. அந்த அளவுக்கு துணிச்சலை வளர்த்து விட்டது யாரு? நீங்க தானே. மந்திரியோட அராஜகத்தை சாதாரண மனுஷன் எப்படி தம்பி தடுத்து நிறுத்த முடியும்? அந்த மந்திரி ஒரு காலத்துல சாதாரண மனுஷனா இருந்தவன் தான். அதை மறந்துடுறீங்க. அதனாலதான் ஓட்டு போட்டதோட உங்க கடமை முடிஞ்சு போச்சுன்னு ஓலை குடிசுக்குள்ள ஒடுங்கி கிடக்குறீங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சாதாரண உரிமைகளை கூட கேட்க முடியாத ஊமைகளா இருக்கீங்க. எவங்கிட்ட தம்பி கேட்கல, எவங்கிட்ட கேட்கல. நாங்க ஏமாந்த லட்சணத்தை காட்டுறோம், வந்து பாருங்க. இத பாத்தீங்களா தம்பி? 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மந்திரி வந்து உங்க ஏரியாவுக்கே வெளிச்சத்தை தரேன்னு சொல்லி இந்த அடிக்கலை நட்டுட்டு அங்க எல்லாம் கம்பங்களையும் நட்டுட்டு போயிட்டானுங்க. அடிக்கல்லும் அப்படியே இருக்கு, கம்பங்களும் அப்படியே இருக்கு. பல்பு தான் இல்ல, அப்படியே இருந்தாலும் எரியறதே இல்ல. ஆனா அவனுக்கு மட்டும் ஏசியில வாழ்ந்துகிட்டு இருக்கானுங்க. இத்த விட வவுத்தரிச்சலு அங்க இருக்குது தம்பி. வாங்க, எங்களுக்கு எல்லாம் குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டுக்கிட்டு வரேன்னு ஒரு அம்மா கொண்டாந்து நட்டாங்க கல்லு. பார், ஆடங்கோப்புறானே எங்க எங்க இருந்த கல்ல காணா? அடியே அலமேலு பாருங்க. என்னக்கா? எங்க இந்த கல்லு? நம்ம ராசண்ண துணி துவைக்கிறதுக்காக பேட் எடுத்துட்டு போயிட்டாரு. துணி துவைக்க எடுத்துட்டு போனானா? ஏய் ராசன், துணியா துவைக்கிற? இரு ஒன்ன துவைக்கிறேன். எடுத்துக்கு வாடா கல்ல. நடந்து வாடா, அசையிற. ஏண்டா அந்த திலகவதி அம்மா 100 கார்ல ஊர்வலமா வந்து இந்த கல்ல கொண்டாந்து நட்டுட்டு போனாங்க. உனக்கு இருக்கிற கொழுப்பு அத்த வீட்டுக்கு எடுத்துட்டு போய் ஏண்டா துணியா துவைக்கிற? ஏன் தினம் நாய் மூத்திரமே இந்த கல்ல நான் துணி துவைக்க கூடாதாக்கும்? பாத்தீங்களா தம்பி எங்க நிலைமைய? எங்களுக்கு எல்லாம் குடி தண்ணீர் குடுக்கறேன்னு கல்லு கொண்டாந்து நட்டாங்க அந்த அம்மா. கல்லுதான் இருக்குது, தண்ணியே தான் காணும். குறைகள் இங்க சொல்லி புலம்புறீங்களே, என்னைக்காவது உங்க குறைகள் அவங்க கிட்ட போய் சொல்லிருக்கீங்களா? எங்க தம்பி அவங்கள நேரா பார்க்க முடியுது? அவங்க நடிக்கிற படத்தை தான் பார்த்துட்டு இருக்கிறோம்.
இதெல்லாம் மறந்துடுறாங்க. அவங்க பிறந்த நாள் கொண்டாடுறத மட்டும் மறக்கறது இல்ல. நாளைக்கு அந்த அம்மாவுடைய பிறந்த நாளா. மந்திரி வணக்கம்மா. கொண்டாய மாலே. அம்மா, இப்ப நான் மந்திரியா வரல, உங்க ரசிகனா வந்திருக்கேன். நீங்க நடிச்ச படம்னா ஒண்ணு கூட விடுறதில்ல. உங்க டான்ஸ்னா எனக்கு ரொம்ப உசுரு. வணக்கம்மா. நான் நினைக்கவே இல்லை. முதல்ல பார்சல குத்துருங்க தம்பி, கை வலிக்க போகுது. இது எங்களோட பிறந்தநாள் பரிசு. நீங்க என்ன பரிசு கொண்டு வந்திருக்கீங்கன்னு பார்க்க ஆசையா இருக்கு. இப்பவே பிரிச்சு பார்க்கட்டுமா? பிரிச்சு பாத்தீங்க ஆடி புடுங்க ஆடி. என்ன பாக்குறீங்க? போன பிறந்த நாள் அன்னைக்கு நீங்க நாட்டின அடிக்கல் தான். எங்களுக்கெல்லாம் தண்ணி வசதி செஞ்சு தரேன்னு ஓட்டு கேட்டேன். நாங்களும் போட்டோம், நீயும் வந்துட்ட. எங்களுக்கு தண்ணி மட்டும் தான் வரவே மாட்டேனுது. அப்பால இன்னத்துக்கு இந்த கஸ்மால பிடிச்சுக்கல அங்க இருக்கணும், நீயே வச்சுக்க. அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்லி அரசாங்க செலவுல விழா எடுத்து வீதிக்கு வீதி லைட்டை போட்டு விளம்பரப்படுத்தி அடிக்கல் நட்டுட்டு போயிடுறீங்க. அந்த வசதி ஜனங்களுக்கு கிடைச்சதான்னு கவலைப்பட்டிருக்கீங்களா? இல்ல நினைச்சுதான் பாத்திருக்கீங்களா? அடிக்கல் நாட்டினதோட உங்க கடமை முடிஞ்சு போச்சுன்னு அம்போனி ஏழைங்களை தவிக்க விட்டு போயிடுறீங்க. ஒவ்வொரு விழாவுக்கு வீணா செலவழிக்கிறீங்களே அரசாங்க பணம். அந்த பணத்தை வச்சு 1000 திட்டம் நிறைவேற்றி இருக்கலாம். இதை ஏன் எந்த அரசியல்வாதி யோசிக்கிறது இல்ல? ஏழைங்க கேள்வியை கேட்க மாட்டான்னு நினைக்கிறீங்க இல்ல? உங்க பிறந்த நாளை நல்லா கொண்டாடணும்னு நினைக்கிற நீங்க உங்க தொகுதி மக்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். ஆனா உங்க தொகுதி நல்லா இல்லையே. தண்ணி வசதி இல்லாம பொண்ணுங்க படத்தோட அலையிறாங்க. லைட் வசதி இல்லாம அந்த ஏரியாவை இருட்டா இருக்கு. ஒருவேளை நாட்டை இருட்டா வச்சிருந்தா இன்னும் சௌரியமா திருடலான்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. மிஸ்டர் பாஸ்கர், மினிஸ்டர் ராஜரத்னத்தை நான் உடனே பார்க்கணும். ஏற்பாடு பண்ணுங்க. என்னையா நம்ம ஜனங்க கேள்வி கேட்கல கெட்டு போயிட்டாங்க. நீங்களும் ஜனங்களுக்கு சொன்னதை செய்யல. சீக்கிரம் இந்த இடத்த விட்டு போயிடுவான். இல்ல உங்களையும் சட்டையை பிடிச்சு காப்பானுங்க. சரி சீக்கிரம் வண்டி எடுக்க சொல்லுங்க. நீங்க எல்லாரும் என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல, நான் என் தொகுதியோட முன்னேற்றத்துக்காக எவ்வளவு பாடுபட்டிருக்கேன்னு நீங்களே என் கூட வந்து பாருங்க. வாங்க வாங்க. வாங்கம்மா. ஏயா, நீ ஏன்னா மந்திரிக்கு கமிஷன் வாங்கி கொடுக்கறது மட்டும் தான் வேலை நினைச்சியா? என் தொகுதி மக்கள் பிரச்சனையை பத்தி எத்தனை தடவை போன் பண்ணிருப்பேன், எவ்வளவு மனு கொடுத்திருப்பேன். நீங்க எதையுமே மதிக்கல. உங்களால இவங்க கிட்ட இப்ப நாங்க மந்திரியை பார்க்கணும். மந்திரி மேல இருக்காரு, நீங்க மட்டும் போங்க. வாங்க என் பெம்மா. பிறந்தநாள் என்ன பார்க்க வந்திருக்கீங்க? ஆசீர்வாதம் வாங்குறதுக்கா? இல்ல, என் தொகுதி பிரச்சனையை பத்தி பேச வந்திருக்கேன். ரோட் வசதி இல்ல, கரண்ட் வசதி இல்ல, தண்ணி வசதி இல்லன்னு என் தொகுதி மக்கள் கேக்குறாங்க. என்ன பதில் சொல்றது? நீ ஏமா தொகுதி பக்கம் போற? அங்க போறதான கேக்குறான். அவங்க வீடு தேடி வந்துட்டாங்க சார். வீடு தேடி வர ஆரம்பிச்சாங்களா? இனிமே தொகுதி மக்கள் மந்திரி வீடு தேடி வந்து சட்டையை பிடிச்சு கேட்கிற காலம் வரத்தான் போகுது. அப்படி ஒரு நிலைமை வந்தா நான் சட்டையே போட மாட்டேன். சரி, அதை விடு. உன் தொகுதிக்கு வேண்டிய எல்லா வசதியும் பண்ணி தரேன்னு வச்சுக்கோ. அடுத்த எலெக்ஷன்ல நீ தான் ஜெயிப்ப. எக்கச்சக்கமா ஓட்டு கிடைக்கும். எனக்கு என்ன கிடைக்கும்? உன் தொகுதிக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தா ஜனங்க சந்தோஷப்படுவாங்க, நீ சந்தோஷப்படுவ. எனக்கு என்ன சந்தோஷம் இருக்கு?
உங்களை அவமானப்படுத்தினவன நான் விட மாட்டேன். வாங்க. பெண்ணை மதிக்காத பேயே, பெண்ணை மதிக்காத பேயே, பெண்ணை மதிக்காத பேயே, பெண்ணை மதிக்காத பேயே, பெண்கள் நினைத்தால், பெண்கள் நினைத்தால், பெண்கள் நினைத்தால், பெண்கள் நினைத்தால், பெண்ணை மதிக்காத பேயே. நான் உன்னை ஏன் வர சொன்னேன் தெரியுமா? புத்தி சொல்லி அனுப்புறதுக்காக. நான் ஏன் வந்திருக்கேன் தெரியுமா? உன்னை எச்சரிச்சுட்டு போறதுக்காக. எதுக்கு தேவையில்லாம இந்த ஆர்ப்பாட்டம் எல்லாம்? ஜனங்க மத்தியில் நல்ல பேர் வாங்குறதுக்கா? ஆமான்னு சொல்லு, நாளைக்கே உன்னை இளைஞர்களுக்காக வாய்க்கிறேன். புரியல? நீ எங்கள்ல ஒருத்தனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் ஏழைகள்ல ஒருத்தனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். கெட்டு போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இல்ல, அவங்க கெட்டு போகாம தடுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன பாக்குறீங்க? தம்பி புதுசா கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியை பிடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. முடியாது தம்பி, முடியவே முடியாது. இனி இந்த நாட்டை எவனாலையும் தூக்கி நிறுத்த முடியாது. கஜனை காலிடா, காலி பண்ணிட்டு போட்டுங்க. எங்களுக்கு ஆட்சி வேணாம். ஆட்சியில இருக்கிறவங்களுக்கு ஒழுக்கம் வேணும், நாணயம் வேணும், நேர்மை வேணும். அது தப்பு. ஐயர் ஹோட்டலுக்கு போய் ஆட்டுக்கறி கேட்கறது தப்பு. அரசியல்வாதி வீட்டுக்கு வந்து நேர்மை பத்தி பேசுறது தப்பு. இங்க பார் தம்பி, இத்தனை வருஷம் அரசியல் வாழ்க்கையில லஞ்சம் வாங்காம எதையுமே பண்ணதில்லை. ஆம்பளைன்னா பணம் கேட்கலாம், பொம்பளைன்னு என்னத்தை கேட்கறது? இருக்கிறதான கேட்க முடியும். அது யார்கிட்ட கேட்டேன்? எங்க கட்சி எம்பிட்ட கேட்டேன். அது எங்க கட்சி உள்விவகாரம். அது நீ ஏன் தர போற? இது உங்க கட்சி பிரச்சனை இல்ல, ஏழைங்களோட பிரச்சனை. அவங்களோட நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றுறதுக்காக லஞ்சம் கேட்டீங்களே, அதனால வந்த பிரச்சனை. சும்மாவா கேட்டேன்? 10 லட்சம் ரூபாய் செலவழிச்சு எம்எல்ஏ ஆன. அது எப்படியா சம்பாதிக்கிறது? பிளாட்பாரத்துல 100 ரூபாய் முதல் போட்டு மிட்டாய் கடை வைக்கிறேன், தினம் வீட்டுக்கு 10 ரூபாய் லாபம் கொண்டு போறான். 500 ரூபாய் முதல் போட்டு இட்லி கடை வைக்கிறவன் தினம் வீட்டுக்கு 50 ரூபாய் லாபம் கொண்டு போறான். 1000 ரூபாய் முதல் போட்டு டீ கடை வைக்கிறவன் தினசரி வீட்டுக்கு 100 ரூபாய் லாபம் கொண்டு போறான். 10 லட்சம் முதல் போட்டு எம்எல்ஏ ஆனவன் நான் தினசரி வீட்டுக்கு எவ்வளவு கொண்டு போறோம் சொல்லியா? ஒரு எம்எல்ஏ தொகுதிக்கு 10 லட்சம் செலவழிச்சது சட்டப்படி தப்பு. உங்களை பதவியை விட்டே நீக்கலாம். ஏன் அரஸ்ட் பண்ணி ஜெயில கூட தள்ளலாம். அப்படி பாத்தீங்கன்னா சட்டசபை கூட்டத்தை ஜெயில தான் நடத்த வேண்டியிருக்கும். அப்ப ஜெயிலுக்கு போக வேண்டிய ஆளுங்களா பதவியில இருக்கீங்க. அப்படியா மந்திரி சார்? ஜெயிலுக்கு போக வேண்டியவங்க நாங்க இல்ல, ஓட்டு போட்டாங்களே ஜனங்க, அவங்க தான். என்ன பாக்குற? வெளிநாட்டுல தேர்தல் நிக்கிறவங்க டிவில பேசி ஓட்டு கேட்கறாங்க, ஜனங்களும் ஓட்டு போடுறாங்க. ஆனா நம்ம ஜனங்களுக்கு பெருசு பெருசா போஸ்ட் ஓட்டணும், சுவரெல்லாம் கொட்டை இடத்துல எழுதணும், கலர் கலரா லைட் போடணும், கட் அவுட் வைக்கணும், குடிச்சியா குனிஞ்சிடணும், கும்பிடு போடணும், வீட்டுக்கு வீடு பணம் கொடுக்கணும், குடம் கொடுக்கணும், புடவை கொடுக்கணும். இதுக்கு அப்புறம் தான் ஓட்டே போடுறான். இந்த கேடு கட்ட ஜனங்களை எங்க வைக்கிறது சொல்லு. என்ன தைரியம் தான் மந்திரி பேர் சொல்லி கூப்பிடுவேன்? மரியாதையா மன்னிப்பு கேள். மக்களை மதிக்கிறவங்களுக்கு தாண்டா மரியாதை கொடுப்பேன். ராஜரத்னம், செய்யற தப்பையெல்லாம் நீயே செஞ்சுட்டு ஜனங்களை ஜெயிலுக்கு அனுப்புவியா? பதவியில இருக்கிறதுனால எதையும் செய்யலாங்க திமிர்ல பேசுறியா? ஒன்ன மட்டும் மறந்துடாத, பதவி போயிருச்சுன்னா தண்டனையிலிருந்து நீ தப்பிக்கவே முடியாது. கவலையே பட மாட்டேன். அப்ப ஆளுங்கட்சி எதுவோ அதுல சேர்ந்துருவேன். இந்திரன்னு பாராட்டின தலைவனை இழிச்சவாயன்னு திட்டுவேன், இழிச்சவாயன்னு திட்டின தலைவனை இந்திரன்னு பாராட்டுவேன். அதை இந்த மட ஜனங்க ஏத்துக்கிட்டு கை தட்டத்தான் போறாங்க. நான் ஜனங்களுக்கு பயப்படவே மாட்டேன். இப்ப நீ பேசுறதெல்லாம் ஜனங்களுக்கு தெரிஞ்சாலும் பயப்பட மாட்டேன். எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? இப்ப நீ பேசுனதெல்லாம் என் பாக்கெட்ல இருக்க டேப் இருக்கார்ல பதிவாயிருச்சு. டேப்பை எடு. டேப்பை கொடுக்காம வெளியே விட மாட்டேன். டேப்பை கொடுக்கல நீ உயிரோட போக மாட்ட. எடுப்பா. ஏன் இப்படி பதறீங்க? டேப்பே என்கிட்ட இல்ல, சும்மா பொய் சொன்னேன். மந்திரி சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால மக்களுக்கு பயப்பட மாட்டேன்னு சொன்னீங்க, இப்ப இந்த ஆட்டம் ஆடிட்டீங்க. மிஸ்டர் ராஜரத்னம், இப்ப புரியுதா மக்கள் சக்தினா என்னன்னு? பொறுத்திருந்து பாருங்க. ஏமாந்த அந்த மக்களை எரிமலையாக்கி காட்டுறேன். என்ன வயிற்றிலே மார்னிங் சுமந்து வளர்த்தது ஒரு பொண்ணுதான். நான் மட்டும் இல்ல, இந்த நாட்டுல வாழ்ற அத்தனை ஆளும் அப்படிதான் வளர்ந்திருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், எல்லா பெண்களையுமே நாம தாயா நினைக்கணும், தெய்வமா மதிக்கணும். அப்படி மதிக்க தவிர ஒரு மனித மிருகத்தை பதவியிலிருந்து இறக்கிறதுக்காகத்தான் இந்த உண்ணாவிரத போராட்டம். இந்த உண்ணாவிரதத்துக்காக போட்டிருந்த பந்தல சில போலீஸ் அதிகாரியை பிரிச்சிருக்காங்க, நெருப்பு வச்சு கொளுத்திருக்காங்க. ஏன்
பந்தல் இல்லைன்னா உண்ணாவிரதம் நடக்காதா இல்ல நடத்த முடியாதா? இது ஏசில வளர்ந்த உடம்பு இல்ல, கொளுத்துறதே இல்ல வெந்த உடம்பு, கொற்ற மலையில நனைஞ்ச உடம்பு, ஏழைங்க உடம்பு எதையும் தாங்குற உடம்பு. இந்த நாட்டில் இருக்கிற மந்திரிகளுக்கு வரவேற்பு கொடுக்கறதுக்காக நல்லா இருக்கிற ரோடையெல்லாம் தோண்டி நாசப்படுத்தி வரவேற்பு வளையம் எல்லாம் போடுவாங்க. அது தப்பு இல்ல. தோண்ட ரோட திருப்பி சரி பண்றதே இல்ல, அது தப்பு இல்ல. ஏன்னா அவங்களுக்கு ரோட்டை கெடுக்கிறதுக்கு உரிமை இருக்கு, இந்த நாட்டை கெடுக்கிறதுக்கு உரிமை இருக்கு. ஆனா ஏழைங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. அந்த நிலைமை மாறணும், இல்ல நாம மாத்தணும். அதுக்காகத்தான் இந்த உண்ணாவிரதம். இருக்கிறது ஒரு உயிர், அது போக போறது ஒரே தடவை தான். அந்த உயிர் பெண்களின் மானம் காக்க நடக்கிற போராட்டத்துல போனா அதை விட எனக்கு பெருமை எதுவும் இல்லை. ராஜரத்னம், எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆட்சியை பிடிச்சு நான் முதலமைச்சரா இருக்கிறேன், அதுக்குள்ள கட்சிக்காரங்க வச்சிட்டியா? டெல்லியில இருந்து ஹோம் மினிஸ்டர் போன் பண்ணிருந்தாரு. அவருக்கு நான் என்னத்த சொல்றது? கள்ள மூட்டு போட்டு ஆட்சி பிடிச்சும் கூட கவுந்து போல இருக்கே. நீங்களே கவுத்துருவீங்க போல இருக்க. வாங்க வாங்க உட்காருங்க. தேர்தலுக்கு கட்சியோட கூட்டணி வச்சிட்டதுனால எங்க போனாலும் என்ன போட்டு ஏறி நேர்றானுங்க. குழாயடி, கோயில், ரேஷன் கடை எங்க பார்த்தாலும் இந்த பொம்பளைங்க திரைவட்டி விஷயத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஐயாவோட பேச்சு கட்டுப்படுத்தா எங்க சாதி சாடா கம்முன்னு இருக்காங்க. எல்லாத்துக்கும் இவருதான் காரணம். என்னங்க நீங்க எதுக்கு எடுத்தாலும் இவரே குறை சொல்லி இருக்கிறீங்க? நீங்க சீஃப் மினிஸ்டர் சேர்ல உட்கார்றதுக்கு இவரு ஒரு காரணம், நானும் ஒரு காரணம். என்னையா ஐஜி, என்ன ரிப்போர்ட் வந்தது? தமிழ்நாடு முழுக்க கலாட்டா பரவிடுச்சு சார். கல்வீச்சுல 200 பஸ் சேதமாயிருக்கு. கலவரத்தை கட்டுப்படுத்த நடந்த துப்பாக்கி சூட்ல திருச்சியில 3 பேரும், கம்பத்துல 4 பேரும் செத்துட்டாங்க. 7 பேர் செத்துட்டாங்களா? இந்த விஷயம் பேப்பர்ல வந்த எல்லாருக்குமே தெரிஞ்சிடுமையா? அது பேப்பர்ல வராது சார், யாருக்கும் தெரியாம நாங்க மறைச்சிட்டோம். சும்மா பேசாதையா தம்பி. எதிர்கட்சி மாலையோட வருது. வரட்டும். வணக்கம். வாங்க எல்லாருக்கும் வணக்கம். கொண்டாயா நில்லுங்க. இப்ப எனக்கு எதுக்கு மாலை? என்னங்க இப்படி கேட்டீங்க? இந்த நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, அவங்க மானத்தோட வாழ முடியல, அதை கண்டிச்சு அறப்போராட்டம் நடத்துற உங்களுக்கு ஏன் ஆதரவு, என் கட்சியோட ஆதரவு எப்படி உண்டுங்க? அதுக்கு தாங்க இந்த மாலை. அடாடா அடாடா அடாடா, பொண்ணுங்க மேல எம்மா கரிசனம், எம்மா அக்கறை. ஏயா தலைவரே, உங்க ஆட்சியில பொண்ணுங்களுக்கு கோயில் கட்டி பூசை பண்ணுனீங்களாக்கும். சட்ட ஒழுங்கு கெட்டு போனதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதே நீங்க தானையா? எதிர்கட்சின்னா அரசாங்கம் பண்ற நல்லதை ஆதரிக்கணும், தப்ப தட்டி கேட்கணும். ஆனா நீங்க நல்லதை ஆதரிக்கிறதே இல்ல. எங்கயாவது போராட்டம் நடந்தா மட்டும் தூண்டி விட்டு வேடிக்கை பார்ப்பீங்க. கோவப்பட்டா அவன் மூஞ்சி அசிங்கமாகுது, கோசிக்காம கம்முன்னு போயிடு. இப்படிலாம் ஏழைகளை ஏமாத்தி ஓட்டு வாங்க முடியாது. போயிட்டு வாங்க. எதிர்கட்சி தலைவர் வராரு. ஆமா, என்ன பார்க்க திடீர்னு கட்சி ஆபீஸ்க்கு வந்துட்டீங்க? இங்க பாருங்க, நீங்க 6 வருஷம் முதலமைச்சரா இருந்தீங்க, 600 கோடி ரூபாய் சம்பாதிச்சீங்க. எங்க கட்சி ஜெயிச்சு நான் 7 வருஷம் முதலமைச்சரா இருந்தேன், 700 கோடி ரூபாய் சம்பாதிச்சேன். இப்ப நீங்க மறுபடியும் முதலமைச்சரா இருக்கீங்க, எவ்வளவு வேணாலும் சம்பாதிங்க. ஆனா நான் இப்ப என்ன சொல்றேன்னா, ஒண்ணு நீங்க இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். புதுசா ஒரு சக்தி வந்துடக்கூடாது. என்ன சொல்ற? உடையார் மகனை சொல்றேன். அவனை நீங்க வளர விட்டுட்டீங்க, இப்ப அவன் தலைவன் ஆயிட்டான். முதல் நான் என்ன செய்யணும் அதை சொல்லு. உடையார் பையன் யோசிக்காம உடனே நீங்க அவனை அரெஸ்ட் பண்ணணும். நாட்டுக்கு நல்லது பண்றதுன்னு சொல்லிக்கிட்டு புதுசா எவன் வந்தாலும் சரி, அவனை நாம நசுக்கணும். இதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தாலும் சரி, வெளியே தான் எதிர்த்து குரல் கொடுப்பேன், உள்ளுக்குள்ள ஒத்தாசையா இருப்பேன்.
மிஸ்டர் உண்ணாவிரதத்தை கைவிடுறீங்களா இல்லையா? முடியாது. அரெஸ்ட் பண்ணுவோம். விட மாட்டேங்க. இதெல்லாம் ரொம்ப கரெக்டா பண்றீங்க. கடியாடி நடத்துவோம். நடத்து பாருங்க. துப்பாக்கி சூடு நடத்துவோம். சுடியா சுடு. இருங்க சாமி, நான் பொம்பளை தானே. சுடியா. ஏன் பதறீங்க? ஜெயிலுக்கு தான் போவோமே. ஜெயிலுக்கு போனவங்க தான் இன்னைக்கு பெரிய தலைவங்களா இருக்காங்க. போங்க தம்பி. நீ சும்மா இருக்கா? எல்லாரும் வாங்கடி. உன்னால் ஆட்சியை கவரப் போவதியா? இனிமே நம்மால் ஆட்சிக்கு வர முடியாது. இத்திரிக்கு காரணம் நீயும் மகனும் தாயா. அரசியல்ல பிள்ளைங்களால தாங்க தொல்லையே. இப்ப என்ன நடந்து போச்சு ஆசைப்படுறீங்க? நம்ம ஆட்சியில் இதுவரை அசிமாஷம் நடக்கல. நம்ம மூடி மறைக்கல. பொம்பளை விஷயம் பொம்பளை விஷயம். நம்ம ஆட்சிக்கு வந்ததே பொம்பளைக்கு ஓட்டு போட்டுதான். இனிமே ஒரு பொம்பளையும் நமக்கு ஓட்டு போட மாட்டான். எவ்வளவு நாளைக்கு இதெல்லாம் சொல்லி ஏழை ஜனங்களை ஏமாத்துறது? எலெக்ஷன் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அவங்களும் கேட்க போறது இல்ல, நாமளும் செய்ய போறது இல்ல. ராஜரத்னம், நம்ம ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்தாச்சு. இந்த கெட்ட பேர் மாறணும்னா நீ மந்திரியா இருக்க கூடாது. ஒண்ணு நீயா வெளிக்கிக்கோ, இல்ல நான் டிஸ்மிஸ் பண்ண வேண்டியதா வர்றோம். பண்ணி பாருங்க. 70 எம்எல்ஏ ஆதரிக்கிறாங்க. ஒட்டு மொத்தமா ராஜினாமா பண்ணிடுவோம். அப்புறம் நீங்க முதலமைச்சரா இருக்க முடியாது. ஜனங்க இந்த ஆட்சியை கவுக்க வேணாம், நானே ஆட்சியை கவுத்துருவேன். ஏயா, உனக்கு கட்சி முக்கியம் இல்ல? இல்ல, எனக்கு பதவிதான் முக்கியம், என் புள்ளதான் முக்கியம், என் குடும்பம் தான் முக்கியம். அப்போ ஆட்சி கவுண்ட பரவாயில்லையா? ஆட்சி கவராம இருக்கணும்னா நான் என்ன பண்ணாலும் நீங்க அமைதியா இருக்கணும். நீ எதையாவது பண்ணி தொலை, நான் முதலமைச்சரா இருக்கணும், அவ்வளவுதான். என்னத்த பண்ண போறையா? நாளைக்கு பேப்பரை பாருங்க. மந்திரி என்னை கடத்தவில்லை. திலகவதி எம்பி அறிக்கை. எதிர்க்கட்சிகளின் தூண்டுதலால் எங்கள் ஆட்சியை கவிழ்க்க சில சமூக விரோதிகள் ஊர்வலங்கள் உண்ணாவிரதங்கள் என்று மக்களை தூண்டுகின்றனர். நில்லு, எங்க போற? உன்னை தற்கொலை முயற்சிக்காக அரெஸ்ட் பண்ணிருக்கோம். ஐஜி சார், நீங்க என்ன ஒரு கொலை கேஸுக்கு அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். வெயிட் பண்ணுங்க. பேப்பர்ல வர்றதெல்லாம் உண்மைன்னு மக்கள் நம்புறாங்க. அந்த தைரியத்துல நீங்க கொடுத்ததா அந்த மந்திரி பொய்யான அறிக்கை கொடுத்திருக்காங்க. இந்த அறிக்கையை படிக்கிறவங்க உங்களுக்காக போராட்டம் நடத்தின எங்களை பத்தி என்ன நினைப்பாங்க? எங்க தியாகத்தை கேவலப்படுத்தின அந்த மந்திரிய உயிரோட விட மாட்டேன். நில்லுங்க. நடிகைனாலே கெட்டு போனவன் தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. மந்திரி என்னை கெடுக்க பார்த்தாருன்னு சொல்லி கேவலப்பட்டேன். இன்னும் என்ன கேவலப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு பொண்ணுக்கு மானம் தான் முக்கியம். ஆனா நீங்க மந்திரி என்னை கெடுக்க பார்த்தாருன்னு இந்த நாடெல்லாம் பேச வச்சு என்ன தலைகுனி வச்சுட்டீங்க. இன்னைக்கு வந்த அறிக்கையை பார்த்துதான் நான் நிம்மதியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். அப்போ உனக்காக நாங்க பட்ட அடியெல்லாம் நானும் அடிவாங்க சொன்னேன். நானா ஊர்வலம் போக சொன்னேன். இல்ல, இதெல்லாம் நீங்க எனக்காக பண்ணல. நீங்க பெரிய ஆள் ஆகணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிருக்கீங்க. 4 பேர் பாராட்டணுங்கிறதுக்காக எதையும் செய்யறவன் நான் இல்ல. ஆனா உங்களுக்கு பதவிதான் முக்கியம். அதனால மந்திரிய பகைச்சுக்கிட்டா பதவி போயிடுமேன்னு அவன் கொடுத்த அறிக்கையை படிச்சு ஆத்திரப்படாம சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த அறிக்கையை அவர் கொடுக்கல, நான் தான் கொடுத்தேன். நீ என்ன ஏமாத்தன? உனக்கு ஆதரவு கொடுத்த ஏழைகளை ஏமாத்தி இருக்க. உன்ன மாதிரி அரசியல்வாதிகள் இருக்கவே கூடாது. ஆபத்து வராம இருக்க அரசாங்கம் போட்ட பாதுகாப்பு. நின்னுடா. எங்க வந்த? போராடிய. இனிமே அந்த வார்த்தையை நீ மறந்துடு. முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்க என்ன அவமானப்படுத்தினாங்க. என் மேல 14 கொலைக்கேச போட்டு என்ன கோர்ட்டுக்கு அலைய வச்சாங்க. நான் ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச சொத்தை எல்லாம் பறிமுதல் செய்ய நினைச்சாங்க. டேய், என் சொத்து போயிருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன்டா. என் மானம் போயிருந்தா
இன்னைக்கு நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேன். உன் கழுத்துல இந்த தாலி தொங்கி இருக்காது. அந்த ஆட்சியை பதவியிலிருந்து இறக்கிறதுக்காக நானும் படாத பாடுபட்டேன். இந்த ஆட்சி அமைஞ்சதுக்காக கோவில் கோவிலா போய் அர்ச்சனை பண்ணேன். எதிர்த்தவனை ஜெயிச்சு காட்டினேன். இப்ப அமைஞ்சிருக்கிறது நான் விரும்புகிற ஆட்சி. இது நான் ஆசைப்பட்ட அரசாங்கம். இதை எதிர்த்து போராடுறது என்னையே எதிர்க்கிற மாதிரி. பெற்ற அப்பனையே எதிர்க்கிற புள்ள எனக்கு தேவையில்லை. அநியாயத்தை எதிர்த்து போராடுறது, அப்பாவை எதிர்த்து போராடுறதா நீங்க நினைச்சா எனக்கு அப்பாவே தேவையில்லை. ஏண்டா, உனக்கு இந்த நாட்டு மக்கள் பெருசு, நான் பெருசு இல்ல. இந்த நாட்டு மக்களை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நாடு நாடுன்னு நாட்டுக்காகவே உழைச்சார கர்ம வீரர் காமராஜர், அவர் சொந்த தொகுதியான விருதுநகர்ல தோக்கடிச்சாங்க. தமிழ் தமிழ்னு தமிழனுக்காக வாழ்ந்தாரே பேரறிஞர் அண்ணா, அவரை காஞ்சிபுரத்துல தோக்கடிச்சாங்க. ஏன் ஆண்டிப்பட்டியில கொடைவள்ளல் எம்ஜிஆருடைய மனைவியை தோக்கடிச்சாங்க. அந்த கட்சி ஜெயிக்க வேணா, அந்த அம்மாவை ஜெயிக்க வச்சிருக்கலாம்ல. அவ்வளவு ஏண்டா? கக்கன்னு ஒரு நேர்மையான மந்திரி இருந்தாலும் தெரியுமா உனக்கு? கடைசி காலத்துல காரு கூட இல்லாம பஸ்ல போனாருப்பா. அதையும் இந்த ஜனங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப அவரையும் மறந்துட்டாங்க. அந்த ஜனங்களுக்காக இவர் போராட போறாரா? போட அப்பா சொல்றதையும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருப்பா. இல்லம்மா, தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளையை தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்ன தொட்டு அடிச்சிருந்தா கூட கவலைப்பட்டிருக்க மாட்டேன். போடா வெளியேன்னு சொன்ன பிறகு இனி இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். அப்படி நீ போயிட்டா உனக்கு பாசம் இல்லைன்னு அர்த்தம். இருந்தா எனக்கு ரோஷம் இல்லைன்னு அர்த்தம். அண்ணே, நானும் உன் கூட வரேன். கார் இல்லாத உனக்கு இவ்வளவு துணிச்சலா? எனக்கு கால் இல்லையேன்னு இன்னைக்கு தான் கவலைப்படுறேன். இல்லன்னா நீங்க எவ்வளவு தடுத்தாலும் நான் அண்ணா கூட தான் போவேன். சாந்தி, ஒரு வயசு பொண்ணு பிறந்த வீட்டை விட்டு போறதா இருந்தா அது புருஷனோட விடாதான் இருக்கணும். நீ இங்கே இருடா. நீங்க என்ன வீட்டை விட்டு அனுப்புறதா நினைக்கல. எனக்கு இன்னைக்கு தான் சுதந்திரம் கொடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்தியாவுக்கு சுதந்திரம் ராத்திரியில கிடைச்சது, முன்னேறல. எனக்கு பகல்ல கிடைச்சிருக்கு, முன்னேறி காட்டுறேன். நமக்கு சொந்தமில்லை, பாடுடா சின்ன தம்பி, அதனால்
நாலு நமக்கு துன்பமில்லே பாடுட சின்ன தம்பி வீடு நமக்கு துன்பமில்லே பாடுட சின்ன தம்பி. இத்தனை வருஷமா ஓட்டு போடுறீங்களே, பண்புள்ளவனுக்கா ஓட்டு போட்டிருக்கீங்க? இல்ல பணம் கொடுத்தவனுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கீங்க. குணம் உள்ளவனுக்கா ஓட்டு போட்டிருக்கீங்க? இல்ல குணம் கொடுத்தவனுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கீங்க. புத்திசாலிகளுக்கா ஓட்டு போட்டிருக்கீங்க? இல்ல புடவை கொடுத்தவனுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கீங்க. இவ்வளவு ஜாதியை பார்த்து ஓட்டு போடாத யாராவது ஒரு ஆள் இந்த கூட்டத்தில் இருக்காங்களா? சொல்லுங்க. இது வரைக்கும் நாங்க ஜாதி பார்த்து தான் ஓட்டு போட்டோம். எங்க ஜாதிக்காரனுக்கு தான் ஓட்டு போட்டோம். நீங்க ஓட்டு போட்டீங்க, ஆனா உங்க ஜாதி எம்எல்ஏ நீங்க முன்னேறதுக்கா என்ன பண்ணாரு? உங்க ஜாதியை சேர்ந்த ஒரு மந்திரியா இருக்காரு, அவரு நீங்க முன்னேறதுக்கா என்ன பண்ணாரு? ஏழைகளை எவனுமே நினைக்கிறது இல்ல, ஆனா நீங்க மட்டும் ஜாதிக்காக ஓட்டு போடுவீங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஏழைங்களுக்கு ஜாதியும் இல்ல, அவங்களுக்கு எந்த நாதியும் இல்ல. இதை என்னைக்கு உணர்ந்து நீங்க ஓட்டு போடுறீங்களோ அன்னைக்கு தான் முன்னேற முடியும். இல்ல அந்த ஆண்டவனால கூட உங்களை காப்பாற்ற முடியாது. இனிமே நாங்க பணத்துக்கு ஓட்டு போட மாட்டோம். இனிமே நாங்க ஜாதிக்கு ஓட்டு போட மாட்டோம். இது சத்தியம். 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 ஜாதி பேரை சொல்லி ஜனங்களை ஏமாத்தி 20 வருஷமா எம்எல்ஏ இருந்துட்டு இருக்கீங்க. அதுக்கு இப்ப ஆபத்து வந்துருச்சு. உடையார் மகன் உங்களுக்கு ஒல வச்சுட்டான். இனி நீங்க சட்டசபைக்கு போகவே முடியாது. வேடிக்கை பார்க்க வேணும்னா போகலாம். ஏயா ராஜரத்னம், நான் பார்க்க அரசியலுக்கு வந்தவனி எனக்கே பயகாட்டுறியா? அரசியல்வாதி கிட்ட மோதனா அந்த ஆண்டவன் கூட தோத்துருவான். உடையார் பையனை கிழிச்சிருவானா? கிழிச்சிருவானா? கிழிச்சிட்டாங்க. உங்க தொகுதி மட்டும் இல்ல, எந்த தொகுதி மக்களையும் நீங்க ஏமாத்த முடியாது. கற்பூரத்தை கொளுத்தி சத்தியம் பண்ணிட்டானுங்க. ஜாதி பேரை சொல்லி எவன் ஓட்டு கேட்டாலும் ஜனங்க போட மாட்டாங்க. ஓ, அவனை பார்த்து நீ பயப்படலாம், உங்க கட்சிக்காரன் பயப்படலாம், உங்க கவர்மெண்ட் பயப்படலாம். நான் பயப்பட மாட்டேன். என் பின்னால என் ஜாதிக்காரங்க 60 லட்சம் பேர் இருக்காங்க. கண்ணை கட்டிட்டு கிணத்துல விடுறான்னு நான் சொன்னா என் ஜாதிக்காரன் விடுவான். நீங்க அவங்க கண்ணை கட்டி வச்சிருந்தீங்க, கிணத்துல விழுந்தாங்க. ஆனா இப்போ அவன் வந்து கண்ணை திறந்துட்டான். என்ன பண்ண போறீங்க? இப்ப கிணத்துல விழுன்னு சொன்னா விழ மாட்டானுங்க. உங்களை பிடிச்சி கிணத்துல தள்ளி விட்டுருவானுங்க. என் ஜாதிக்காரனுக்கு நான் கடவுள் மாதிரியா? என்ன பண்றேன் பாத்து. என்ன வேலை செஞ்சிருக்கீங்க? நீங்க செஞ்ச காரியத்தால ஒரு அரசாங்கம் ஆடிட்டு இருக்கு. தேவையில்லாம தலைவரையை தேடி போய் அது இப்ப எவ்வளவு பெரிய சிக்கல் ஆயிடுச்சு பாத்தீங்களா? நான் என்ன செத்தா போயிட்டேன். உங்களுக்கு தண்ணி வசதி வேணும்னா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? நீங்க தான் இங்க வரதே இல்லையே. ஐயரே, நீ பேசாம இரு. ஏயா, தேர்தல் நேரத்துல ஐயருடைய ஓட்டு வேணும், பாக்கிய நேரத்துல ஐயர் வாயை மூடிட்டு இருக்கணுமா? போயா. நாமா பொம்பளையா லட்சணமா வீட்டுல அடங்கி கிடக்காம போராட்டம் வெடிக்கிறதுக்கு போராட்டம். நீங்க போராட்டம் நடத்தினா மட்டும் தாய்க்குள்ளமே புலி மாதிரி வா, புயல் மாதிரி வான்னு கூப்பிடுவீங்க. நாங்க ஒடியாரணும். உங்களுக்கு எங்கேயாவது இடிக்குதுன்னா மட்டும் நாங்க பொம்பளைங்களா வீட்டுக்குள்ளாரே அடக்கமா குந்திக்கணுமா? ஏன் இன்னத்துக்கு? ஐயாவோட பேச்சுக்கு மறு பேச்சு பேசாதீங்க. இவ்வளவு பேசுறீங்க. நம்ம ஜாதி ஆளுங்களுக்கு புத்தி கெட்டு போச்சா? ஆமா ஐயா, இம்மா நாளும் புத்தி கெட்டு போய் தான் இருந்துச்சு. போஸ் தம்பி வந்து புத்தியெல்லாம் சரியாக்கிடுச்சு.
20 வருஷமா உங்களுக்காக கூட சென்னை விட புதுசா வந்தவன் அவரை பத்தி தப்பா பேசுற தலையை சீவிடுவேன். ஏய், என் தலைவரையோ தப்பா பேசுற? டேய், கார்ல இருக்கிற அருவாளா இவன் தலைய நான் வெட்டுறேன். வெட்டு. வெட்டா. பாரு தம்பி, நீ ஊடால வர்றது நல்லா இல்ல, மரியாதையா போயிடு. ஏன்? நாங்கெல்லாம் ஒரே குடும்பம், ஒரே ஜாதி. என் ஜாதிக்காரங்க எனக்காக உயிரையும் கொடுப்பாங்க. உங்களுக்காக உயிரையும் கொடுப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. அப்படி உயிரை கொடுக்கறவங்களுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? எங்க ஜாதிக்காரங்க ஏமாத்தி 20 வருஷமா இந்த தொகுதியில எம்எல்ஏவா இருக்கீங்க. என்ன வசதி பண்ணி கொடுத்திருக்கீங்க? எங்க ஜாதிக்காரங்களை மேல கொண்டு வரப்போறேன் மேல போட்டு பேசுறீங்களே. உங்க ஜாதியில எத்தனை ஏழை பொண்ணுங்க இருக்காங்க, வரதட்சணை கொடுக்க முடியாம வறுமையில வாடி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள ஒரு பொண்ணுக்காவது உங்க செலவுல நீங்க கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கீங்களா, இல்ல உங்க ஜாதி சங்கம் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கா? உங்க ஜாதியில பண வசதி இல்லாம, படிக்க வசதி இல்லாம எத்தனை ஏழை மாணவர் இருக்காங்க. அவங்கள யாரையாவது உங்க செலவுல படிக்க வச்சிருக்கீங்களா, பட்டம் வாங்கி கொடுத்திருக்கீங்களா? இல்ல, போராட்டம் புத்திய மாத்தி ஜெயிலுக்கு அனுப்பிருக்கீங்க. அவங்க குடும்பத்தை எல்லாம் சீரழிச்சு நடுத்தரவுல நிறுத்தி இருக்கீங்க. என்னோட ஒவ்வொரு நரம்பும் உடம்புல ஓடுற ரத்தமும் ஏன் ஜாதிக்காக பரபரப்பா பத்திரிகையில் அறிக்கை கொடுக்கறீங்களே. உங்க வீட்டு சமயக்காரன் உங்க ஜாதியா, கார் டிரைவர் உங்க ஜாதியா, மேனேஜர் உங்க ஜாதியா? உங்க மகனுக்கு கோடீஸ்வரர் வீட்டுல பொண்ணு எடுத்தீங்களே, அந்த பொண்ணு உங்க ஜாதியா? ஓட்டு வாங்குறதுக்காக ஜாதி வரியை தூண்டி விடுவீங்க, அடுத்தவங்க உயிரை வாங்குறதுக்காக ஜாதி வரியை தூண்டி விடுவீங்க. ஆனா இவங்களை வசதி விடுறதுக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டீங்க. 20 வருஷத்துக்கு முன்னால 200 ரூபாய் சம்பளத்துக்கு இருந்த நீங்க அரசியல்ல கொள்ளையடிச்சு இப்ப 200 கோடி ரூபாய் சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்க. ஆனா இவங்க என்ன வச்சிருக்காங்க? இருக்கிறதுல அடமானம் வச்சிருக்காங்க. ஏமாத்துறதுக்கே பிறந்தவங்க அரசியல்வாதிங்க, ஏமாறுறதுக்குன்னே பிறந்தவங்க ஏழை ஜாதிங்க அப்படின்னு நீங்க எல்லாம் நினைச்சிட்டீங்க இல்ல? இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கா, இவன் பேசிட்டு வேடிக்கை வச்சிருக்கீங்களா? இது பாருங்கய்யா, நேத்து வரைக்கும் உங்களுக்காக உயிரை கொடுத்தோம். இனிமே தம்பி சொன்னா எவன் உயிரையும் எடுப்போம். அதனால அசிங்கப்பட்டுக்காம போயிடுங்க. எம்எல்ஏ ஐயா, இதுக்கு நீங்க இங்க நிக்கிறத விட பேசாம தூக்கு போட்டு செத்து போலாம். எதுக்காக விழப்போற? மாமனத்தான் கட்டிக்குவேன் அடம் பிடிச்சா முடியாதுன்னு சொல்லி வேற மாப்பிள்ளை பார்த்து அவங்களையும் வர சொல்லிட்டேன். இந்த நேரத்துல போய் இப்படி பண்ணிட்டாரு தம்பி. ஐயா, உங்க பொண்ணு மாமன் மேல உசுரா இருக்கிறப்போ நீங்க வேற மாப்பிள்ளை பார்த்தது தப்பு. நீங்க மாமனையே கட்டி வைங்க. அது எப்படி தம்பி முடியும்? அவன் ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயில இருக்கானே தம்பி. என் மாமா எதுக்காக ஜெயில இருக்காரு? திருநார கொள்ள அடிச்சாரா? நம்ம ஜாதிக்காரங்களை கேவலமா பேசினவ தலையை சீவிட்டு உள்ள இருக்காரு. அண்ணன், எப்படியாவது என் மாமனுக்கு என்ன கட்டி வைங்க. அவ வாழ்க்கைய அவ முடிவு பண்ணிட்டா, கல்யாண தேதியை நீங்க முடிவு பண்ணுங்க. இப்ப இந்த உடையார் வகை எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாகணும். 6 மாசத்துக்கு முன்னால நடந்த ஜாதி கலவரத்துல நீங்க தூண்டி விட்டு அடுத்த ஜாதிக்காரனை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போனானே நம்ம ஜாதிக்காரன், அவனை பரோல கூட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான் உடையார் மகன். பரோல விட்டு வர போறானா? அவன் எப்ப வெளியில வந்தாலும் பதிலுக்கு அவன் தலையை செய்வதற்கு அடுத்த ஜாதிக்காரர் காத்துக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் பாதுகாப்போட இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க போறானா?
என்னாச்சு என்னடாச்சு? என் ஜாதிக்கார பொண்ணு 16 வயசுல தாலி எடுத்துட்டா. உள்ள இருந்திருந்தாலாவது உயிரோடு இருந்திருப்பா. அவன் பரவல்ல கூட்டிட்டு வந்து பச்சை மண்ண தாலி அறுக்க வச்சுட்டான். எங்கடாவன் எங்கவன்? அவன் ஜாதி பொண்ணு தாலி அறுத்திருந்தா அவன் ரத்தம் குளிச்சிருக்கா. அவன் இங்க இருந்திருப்பான். அவன மாதிரி ஆளுகளை தானே நீங்க தலையில இருக்கு வச்சு ஆடுவீங்க, தலைவன் ஆக்குவீங்க. என்ன அவமானப்படுத்தி அனுப்பிச்சதுக்கு அப்புறமும் நான் இங்க வந்திருக்கேன். ஏன்னா நான் உங்க ரத்தடா, உங்க ஜாதி ரத்தம். அன்னைக்கு நீங்க பேச்ச கேட்டிருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா? வர விட்டுருப்பா. ஏண்டா ஏன் மனம் மாதிரி இருக்கிறீங்க? உங்களுக்கு எல்லாம் மானம் இல்ல, ரோஷம் இல்ல, வீரம் இல்ல, உப்பு போட்டு வேண்டாம் சோறு வைக்கிறீங்க. இந்நேரம் ஜாதிக்காரனோட 1000 தலை உருண்டு இருக்க வேணாம், 1000 பொண்ணுங்க தாலி அறுந்திருக்க வேணாம். இதுக்கெல்லாம் காரணமாயிருந்தானே போட்டு அவன் பணமா இருக்க வேணாம். விடமாட்டேன். என் சொத்தை அழிஞ்சாலும் சரி, என் தலை உருண்டாலும் சரி, என் ஜாதி அடிய நான் விட மாட்டேன். அருவாட நான் இருப்பேன். என் ஜாதிக்காரனை விட்டவனை நானே வெட்டுவேன். நீங்க எல்லாம் நம்ம ஜாதிக்காரனுக்கு பிறந்தது சத்தியம்னா என்னோட வாக்கு இல்ல எடுத்து போங்க. ஐயா, நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மையா? நீங்களே கையில அருவாளை எடுக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நாங்க எடுக்கலைன்னா நம்ம ஜாதிக்காரனுக்கு நாங்க பிறக்கலையா. இதுக்கெல்லாம் காரணமா இருந்தானே அவன் தலை மண்ணுல உருண்டதுக்கு அப்புறம் தான் இந்த பணத்தை மண்ணுக்குள்ள பிறக்கணும். ஆமா, இப்பதான்டா நீங்க நம்ம ஜாதிக்காரங்க. போங்க. போறதுக்கு முன்னாடி இவன் யாருன்னு தெரிஞ்சுட்டு போங்க. வெட்டினது யாரு? நான் தான். ஏய், வெட்ட சொன்னது யாரா? சொல்ற. நான் விட்டு சொன்னா? ஏடா நான் விட்டு சொன்னா? ஏன் ஜாதிக்காரன் நான் விட்டு சொன்னா? இவன் அப்படி சொல்ல சொன்னா? நீ இவாளா? ஏடா ஒன்னா இருக்கிற ஜாதியை உடைக்க வந்திருக்கியா? நாங்க ஒன்னா இருக்கணும்னா நீ உயிரோடு இருக்க கூடாது. அருவாளா என்ன அருவாளா? ஐயா, இனிமே அருவாளை நீங்க எடுக்க கூடாது. எங்களுக்கெல்லாம் நல்லது பண்றது யாருன்னு நீங்க எங்களுக்கு உணர்த்திட்டீங்க. நாங்களே பாத்துக்கிறோம். உங்க கால விழுந்து கும்பிடுறேன். ஜாதி வெறியால ஒன்னா இருக்க தேசத்தை உடைச்சிடாதீங்க. இது நம்ம நாடு, நம்ம பூமி. நாசமாக்கிறாதீங்க. முடியாது, முடியாது. ஏண்டா ஒன்னா இருந்த எங்களை எல்லாம் அழிக்கிறதுக்கு உனக்கு சாதிதான் கிடைச்சதா? உன் பேச்ச கேட்டு எத்தனை பேர் ஜெயிலுக்கு போயிருக்காங்க, எத்தனை பேர் செத்துருக்காங்க. இனிமே எவனும் சாதியை சொல்லி சனங்களை ஏமாத்த கூடாது, சாதியை சொல்லி அரசியலை அசிங்கப்படுத்த கூடாது. அதுக்காக தாண்டா ஒன்ன வெட்ட போறோம். இத்தனை காலம் இவன் செஞ்ச தப்பு நீங்க செய்யாதீங்க. இதுக்கு முன்னால உங்களை நாங்க தம்பியா நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ தலைவரா நினைக்கிறோம். தலைவர்கள் வார்த்தைய தொண்டர்கள் மதிக்கணும் தான். அதே நேரத்துல தொண்டர்கள் பண்ற நியாயமான காரியங்களை தலைவர்கள் கண்டுக்காம இருந்துடணும். கண்டுக்காம இருந்துருங்க தலைவா. இப்ப நாங்க செய்ய போறது கொலை இல்ல, இந்த நாட்டுக்கு செய்ய போற சேவை. இவரை கொல்லாம விட மாட்டோம். நான் உக்கு ஜாதிக்காரன். ஏ நம்ம சாதிக்காரன் ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆனியே, அப்ப மட்டும் சந்தோஷமா இருந்ததா? இப்ப உன்னை வெட்ட போறது நம்ம
சாதிக்காரவங்க தான். இதையும் சந்தோஷமா ஏத்துக்க. ஏப்பா, நம்ம சாதியை தவிர வேற சாதிக்காரங்க யாராவது இங்க இருக்கீங்களா? பாத்தியா, எல்லாம் ஓ சாதிக்காரவங்க ஐயா. சந்தோஷமா சாவே. சாதி பிரச்சனை வச்சு சாதிக்கலாம்னு நினைச்சீங்க, என்ன ஆச்சு? எல்லாமே சரிஞ்சிருச்சு. உடையார் மகன் உங்களை ஜெயிச்சிட்டான். அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. இனி விட மாட்டான். உங்க பதவியும் போகுது, உங்க மகன் உயிரும் போகுது. உடையார் மகங்கிற திமிரு, அதுக்கு ஒரு வழி பண்ணுங்க. கவலைப்படாத, அந்த உடையாருக்கு ஒரு வழி பண்றேன். உன் பையன் அரசியல்வாதிகிட்ட மோதுறான். அரசியல்வாதிங்க எப்பவுமே அடிபடிஞ்சு போவாங்கன்னு நினைக்காது. அடிவாரியை அறுத்துருவாங்க. உன் மகனுக்கு தெரியாம நாளைக்கு காலையில ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம். வாங்க மாப்பிள, வாங்க. மச்சான், நீ நின்னா எனக்கு கால் வலிக்கும். ஓகே காந்தி, உன்னை பார்க்க உங்க அண்ணன் வந்திருக்காரு. அண்ணன் இல்லாம கல்யாணம் பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? அவன் கை நிறைய காசை வாங்கிட்டு பொண்ணை கட்டுவான். நான் உங்க அப்பன் காலில் விழுந்து கட்டியிருக்கேன். ஏன் தெரியுமா? இனிமே நீ என்னை எதிர்த்து ஊர்வலம் போனேன்னு வச்சுக்கோ. என் புருஷனும் மாமனாரும் என்ன அடிப்பாங்க, ஒதுப்பாங்க. எங்க வீட்டுல 1000 நடக்கும். அத பத்தி நீ கவலைப்பட தேவையில்லை. அப்படி கேள், நீதான் தமிழ் பொண்ணு. ஆண்டவன் உனக்கு காலம் மட்டும்தான் கொடுக்கலன்னு துடிச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது, உனக்கு பாசத்தையும் கொடுக்கல. ஓகே, ஓ வீடு, ஓ புருஷன், ஓ சந்தோஷம். நல்லா இரு. நில்லு, நான் சொல்ல வந்தது முழுசா கேட்டுப்போ. அண்ணே, இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சதே உனக்காகத்தான். ஆமா அண்ணே, உங்ககிட்ட இருந்து மகனை காப்பாத்தணும்னு மந்திரி நினைச்சாரு. இவங்க கிட்ட இருந்து ஒன்ன காப்பாத்தணும்னு நான் நினைச்சேன். அதனாலதான் இந்த தாலியை ஏத்துக்கிட்டேன். எப்படிங்கிறியா? இப்ப பாரு. அலமேலு, அந்த மண்ணெண்ணையை தீப்பெட்டியும் கொண்டு வா. பொறுமை, தீ பதற, வேடிக்கை பாரு. இப்ப நான் இதை பத்த வச்சுக்கிட்டா என்ன நடக்கும் தெரியுமா? மருமக மேல மண்ணெண்ணெய் ஊத்தி ஏறிச்சிட்டார் மந்திரி அப்படின்னு மக்கள் பேசிக்குவாங்க. உங்க பதவியும் போயிடும், உங்க ஆட்சியும் போயிடும். இப்ப இந்த நாட்டுல இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேஸ். ஜனாதிபதி கிட்ட கருணை மனு கொடுத்தா கூட நீங்களும் உங்க மகனை தப்பிக்கவே முடியாது. நான் ஒண்ணு இல்லாத வீட்டு பொண்ணா இருந்தா இந்த உலகத்துக்கு தெரியாம மறைச்சிடுவீங்க. நான் உடையார் வீட்டு பொண்ணாச்சு, எங்க அப்பா ஆட்டிருவார் ஆட்டி. இல்லன்னு? ஆமாமா அண்ணே, இவங்களுக்கு தண்டனை ஓ முயற்சியால கிடைக்கணும். உன்னை இந்த நாடே பாராட்டணும். அத பார்த்து நான் பூரிக்கணும். அதனாலதானே இவ்வளவு பொறுமையா இருக்கேன். இல்ல 1 லிட்டர் மண்ணெண்ணெய், ஒரு தீக்குச்சி, இவங்களை நானே ஏற்கிடுவேன். ஏன்னு கண் கலங்குற? தங்கச்சிக்கு சீதனை கொண்டு வரலேனா உன்னால முடிஞ்சா ஒரு 5 லிட்டர் மண்ணெண்ணெய் அனுப்பி வை, அது போதும். மத்ததெல்லாம் என் மாமனார் வீட்லயே இருக்கு. ஏ மாமா? மாமனார எப்படி என் தங்கச்சி? ஏமா, மாமனாருக்கு விதவிதமா சமைச்சு போடுமா. நீ கவலைப்படாதானே, செமர்த்தியா போடுறேன். வரட்டுமா? மாண்புமிகு மாமனார
வரட்டுமா? ஏன் மாமனாரே, மண்ணெண்ண உங்க இலாக்காவா? இவ்வளவு தண்ணி கலந்துருக்கீங்க. இனிமேலாவது உடல் ஊனமுற்றவங்கள கேவலமா நினைக்காதீங்க. அவங்களுக்கு புத்தியும் இருக்கும், பலமும் இருக்கும், எதையும் சாதிக்க முடியுங்கிற நம்பிக்கையும் இருக்கும். மறந்துடாதீங்க. உனக்கு சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு போ. காலையில அதுவும் வயிற்றுல இப்படி புளிய கரைச்சிட்டு போற. யோ திலகவதி ஏன் பொண்ணியா? நான் வளர்த்த பொண்ணு. இப்போ நான் அவளை பார்க்கணும். வழிவிடு. என்னையா பாத்துட்டு இருக்கீங்க? சரியா, யாரா இருந்தாலும் எம்பியை பார்க்க கூடாதுன்னு எங்களுக்கு மேலதிகாரிங்க உத்தரவு போட்டிருக்காங்க. உத்தரவு போட்ட அதிகாரி 5 வயசுல வனாதியா இருந்தப்போ சோறு போட்டானா? நான் போட்டேயா? கூப்பிட அவனை. எங்க அதிகாரிய அவன் சொல்றியா? ஐயா ஐயா பாத்தீங்களா ஐயா, என் பொண்ணை பாக்கிறதுக்கு என் வீட்டுக்குள்ளே விட மாட்டேன்றாங்க. அடிச்சு வச்சிருக்காங்க, அடிச்சு வச்சிருக்காங்க. ஒரு எம்பியை வெளியே விடாம அடிச்சு வச்சிருக்காங்க இவருங்க. பேசாம போறியா இல்லையா? இன்ஸ்பெக்டர் சார், என்னாலையும் திருப்பி அடிக்க முடியும். இங்க இருக்க ஒருத்தரையாக அடிப்பேன். ஆனா நீங்களா என்ன அடிக்கல சார், எனக்கு தெரியும். நீங்களா எவ்வளவு செய்யற தப்பெல்லாம் சுமக்கிற பாருங்கடா. உங்களை நான் அடிக்க மாட்டேன், அவனை பாக்குறேன். திலகவதி வச்சு படம் எடுக்கிறானே, அந்த ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணியா? வந்து உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. வணக்கம் சார். உங்க படத்துல திலகவதி நடிக்க வேண்டிய சீன் ஏதாவது பாக்கி இருக்கா? ஒரே ஒரு பாட்டு மட்டும் எடுக்கணும். பாட்டு முடிஞ்சதும் அவங்களை கொலை பண்ற மாதிரி ஒரு சீன் எடுக்கணும். ஆனா அவங்களை பார்க்கவே முடியல சார். உன்னால பார்க்க முடியாது. இப்ப அவன் எங்க பாதுகாப்புல இருக்கா? இப்பவே 50 லட்சம் ரூபாய் நஷ்டத்துல இருக்கேன் சார். அந்த 50 லட்சம் ரூபாய் நான் உனக்கு தர்றேன். திலகவதி நடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன். ஆனா பாட்டு முடிஞ்சதும் நிஜமாவே அவ சாகணும். அவளை வெளியே விடாம அடைச்சு வச்சிருந்த விஷயம் அவ அப்பன் கத்துனால ஜனங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. பத்திரிகைக்காரங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அவளை வெளியே விட்டா உண்மையை சொல்லிடுவா. அதனால நாம தான் கொன்னோம்னு தெரியாம ஷூட்டிங்ல சாகணும். விட மாட்டேன்டா, என் மகனை நடிக்க விட மாட்டேன். ஈஸ்வரா, முதல்ல இவ சாகணும். அந்த எம்பி திலகவதிய வெளியே விடாம வீட்லயே அடைச்சு வச்சிருக்காங்களா? யாரையும் பார்க்க விடாம போலீஸ் காவல் வேற போட்டிருக்காங்களாம். போஸ் போஸ், காப்பாத்துங்க போஸ், காப்பாத்துங்க போஸ். ஐயா, என்னாச்சு உங்களுக்கு? மந்திரோட ஆளுங்க திலகவதியை கொலை பண்ண போறாங்க. தயவு செஞ்சு அவளை காப்பாத்துங்க ஐயா. நீங்க நினைக்கிற மாதிரி திலகவதி தப்பான பொண்ணு இல்ல. அவளுக்கு கெட்ட பேரு வந்தாலும் பரவாயில்ல, நீங்க உயிரோட இருக்கணும்னு நினைச்சவ என் பொண்ணு. அவளை நாளைக்கு நடக்க போற ஷூட்டிங்ல கொலை பண்ண போறாங்க போஸ். அவளை காப்பாத்துங்க போஸ்.
திலகவதி, எங்கம்மா வந்த? ஏற இங்க எழுச்சி வாயனுங்க. எது நடந்தாலும் மறந்து வாங்குற நினைப்புல வந்திருக்கியா? தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இப்படி கும்பிடு போட்டு எங்க குடிய கெடுத்தது போதும், பேசாம திரும்பி போயிரு. இன்னத்துக்கு அவரை பாக்குற? உண்மையை சொன்ன உடனே ரோஷம் பொத்துக்குன்னு வந்துருச்சு. உனக்காக போலீஸ் கிட்ட நான் வாங்கின அடியை வெக்கத்தை விட்டு ஜாக்கெட் அவுத்து காட்டுறேன். பாக்குறியா? இங்க இருக்கிற பொம்மநாட்டிகளை எங்க அடி வாங்கிருக்காங்க காட்ட சொல்றேன். பாக்குறியா? உண்ணாவிரத்துல கலந்துகிட்டதுக்காக இவ புருஷனை போலீஸ்காரங்க அடிச்சே கொண்டாங்க. அவன் புறந்தான் இங்க வந்தது. ஆனா செய்தி பேப்பர்ல வரல. மந்திரி யோகியன், நீ கொடுத்த அறிக்கை மட்டும் தான் வந்துச்சு. மந்திரி அறிக்கை கொடுத்தேன். ஏன் தெரியுமா? திலகவதி, நாடு பூரா என் பேர் நாடி போச்சு, என் நாக்காலியும் ஆடி போச்சு. அதை காப்பாத்திக்க ஒரே வழி, நான் உன்னை கெடுக்க முயற்சி பண்ணலன்னு நீ பத்திரிகையில அறிக்கை கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னு வச்சுக்கோ, உனக்காக உண்ணாவிரதம் இருந்தானே போஸ், அவன் இப்ப ஆஸ்பத்திரியில இருக்கான். எனக்கு வேண்டிய டாக்டர்ல வச்சு அவனுக்கு விஷ ஊசி போட்டு கொலை பண்ணிடுறேன். எனக்கு வேண்டிய போலீஸ் அதிகாரிகளை வச்சு பட்டினி கிடந்து செத்துட்டான்னு ஜனங்களை நம்ப வச்சிருக்கேன். அவன் உயிரோட இருக்கணுமா வேண்டாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்க. ஜனங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிற ஒரு சக்தி எப்பவாவது உருவாகும். அதுக்கு கடவுளோட அனுகிரகமும் இருக்கும். அந்த சக்தி இவர்தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் இவர் உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். இவர் உங்களுக்கும் வேணும், இந்த நாட்டுக்கும் வேணும், எனக்கும் வேணும். நம்ம இப்படியே விட்டுடக்கூடாது தம்பி. நடந்ததெல்லாம் சனங்களுக்கு தெரியப்படுத்தி ஆகணும். ஊரா மேல போட்டு பேசுவோம். என்னைக்குன்னு சொல்லுங்க. எவன் சொல்லுங்க. ஆகஸ்ட் 15. அந்த திலகவதி உங்க மகன் காப்பாத்தி அவன் பாதுகாப்புல வச்சிருக்கான். ஆகஸ்ட் 15ஆம் தேதி கோட்டைக்கு பேரணி நடத்த போறானா. ஆட்சியை கலைக்க சொல்லி கவர்னர்ட்ட மனு கொடுக்க போறானா. ஊரா மேல போட்டு அந்த திலகவதியை பேச வைக்க போறானா. உடையாருக்கு மகன் முக்கியமா, நமக்கு ஆட்சி முக்கியமான்னு முடிவு பண்ணி ஆகணும். நாம என்ன முடிவு பண்றது? அதை உடையாரே முடிவு பண்ணட்டும். அவர் என்ன முடிவு பண்றது? ஆட்சி பிடிக்க பாடுபட்டது ஒரு நாளா 2 நாளா? பலி கொடுத்தது ஒரு நாளா 2 நாளா? உயிரை கொடுத்து பிடிச்ச இந்த ஆட்சியை உங்க மக கவுக்க நினைக்கிறத நாங்க அனுமதிக்க முடியாது. அதுவும் இப்ப கர்ப்பத்தை கலைக்கிற மாதிரி ஆட்சி ஈஸியா கலைச்சிடறாங்க. சுலபமா பெத்துக்கலாம், ஆட்சியை சுலபமா பிடிக்க முடியுமா? ஆட்சியை காப்பாற்றுறதுக்காக நீங்க என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான். கவர்னரை பார்க்கணும், மனு கொடுக்கணும். உள்ள போக உங்களுக்கு அனுமதி இல்ல. கொடுக்கிற மனுவை என்கிட்ட கொடுத்துட்டு போங்க. முடியாது. அப்போ நீங்க கவர்னரை பார்க்க முடியாது, பார்க்காம போகவும் முடியாது. இன்ஸ்பெக்டர், இன்னும் 5 நிமிஷத்துல இவங்க யாரும் இங்க இருக்க கூடாது.
என்ன இவ்வளவு பதட்டமா வர? எடுத்து சீக்கிரமா கிளம்புங்க, சீக்கிரம். எதுக்குண்ணா? நாம எல்லாரும் பம்பாய்க்கு போறோம். உங்க எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். உங்களை நல்லா வாழ வைக்கிறேன். என்ன சொல்ற? இவ்வளவு பணம் ஏதுண்ணா? கொலை பண்ணதுக்காக கிடைச்ச பணம். நம்ம 4 பேர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நானே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு நல்லவனை கொண்டுட்டியடா பாவி. இவங்க கல்யாணத்துக்காக தானே இதை செஞ்சேன். இந்த பணத்துல எங்க கழுத்துல தாலி கயிறு ஏறதை விட உன்னை கொலை பண்ணிட்டு தூக்கு கயிறு ஏறதை நாங்க பெருமையா நினைக்க வேண்டாம். காலம்புறம் கண்ணியா இருந்த கூட கவலைப்பட்டு இருக்க மாட்டோம். பணம் பாசம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஊருக்காக உழைச்ச ஒரு உத்தமனை கொன்னிட்டியடா. கூட பிறக்கலனாலும் அவர் தாண்டா எங்களுக்கு அண்ணன், நீ இல்ல. நாட்டுக்காக பாடுபட்ட இனமாயிருக்கணும், துரோகம் பண்ண இனமாயிருக்க கூடாது. யாரா நீங்களா? இது வரைக்கும் உங்க பேச்ச கேட்டு ஏமாந்த ஏழை ஜனங்க எங்களுக்காக உழைச்ச போட்ட ஆளை வச்சு கொண்டீங்கல்ல, அதுக்கு பதில் சொல்ல வேண்டாம். உங்களை ஆட்சியில இருந்து இறக்க வர ஓய மாட்டான், அடிச்சே இறக்கும். இவர் தாங்க முதலமைச்சர், இவர் அடிக்க, இவர் அடுத்த முதலமைச்சர், இவர் அடிக்க. நான் சாதாரண எம்எல்ஏங்க, என்ன அடிக்காதீங்க. ஜனங்க துரத்திட்டு வராங்க, ஷூட் பண்ணியா? ஷூட் பண்ணுங்க. என்ன சொல்லிட்டே இருக்க, வேடிக்கை பார்த்துருக்க? எத்தனை விஷயத்துல நீங்க எல்லாம் சொல்லி நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கோம். அப்படின்னு உங்களுக்கு என்ன ஆச்சு? இப்பதான் எங்களுக்கு புத்தி வந்திருக்கு. போலீஸ்காரங்க பொதுமக்களோட நண்பங்கிற காலம் போய் எங்களை எல்லாம் விரோதியா நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஜனங்க முன்னால எங்களை அசிங்கப்படுத்துறது உங்களை மாதிரி அரசியல்வாதிகள் தான். நீ ஏடா பேசுற? அட பாவி, அப்பவே சொன்ன கேட்டீங்களா? இந்த பணக்கொட்ட தலையனை பக்கத்துல வச்சு ஊத்தி கொடுக்காதீங்கன்னு இன்னும் ஏத்திட்டு இப்படி நம்மள கவுத்துட்டாங்க. நாங்க நல்லதும் பண்ணுவோம்னு ஜனங்களுக்கு தெரிய வேணாம், அதுக்காக தான். யோ, நான் நினைச்சா என்ன பண்ணுவோம் தெரியுமா? அடச்சே, உங்க ஆட்சியே கவர போகுது, என்னையா பண்ண போறீங்க நீங்க? ஜனங்க அடிக்க வாங்க, என்ன பண்ண சொல்றேன்? வேடிக்கை பார்க்க போறோம். அது போ. ஐயோ அடிக்காதீங்க. பாவிகளா, வீடு கட்டி அடிக்கிறீங்களேடா, போட்டு வீசுறீங்களேடா. தம்பி, உங்களை பார்க்காம போக மாட்டேன்னு ஜனங்க காத்துட்டு இருக்காங்க. நீங்க வந்து உங்க முகத்தை மட்டும் காட்டிட்டு போயிருங்க. வச்சிருக்கிற நம்பிக்கைக்கும் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இந்த நேரத்தில் என் அன்பான வேண்டுகோள் ஒண்ணு. இந்து, முஸ்லிம், கிறிஸ்டின் மதத்தால வேற வேறையா இருந்தாலும் மனத்தால ஒன்னா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதை மாத்த நினைக்கிறாங்க. நீங்க மாறவும் கூடாது, ஏமாறவும் கூடாது. அதனால உங்களுக்குள்ளேயே ஒரு உறுதி எடுத்துக்குங்க. ஒற்றுமையில இந்தியனா இருக்கணும், உணர்வுல தமிழனா இருக்கணும், மொத்தத்துல மனுஷனா இருக்கணும். ஏழை ஜாதி